வெல்கம் டு அவர் சேனல். மேக்ஸில் 200 ஹார்ஸ் ப்ளஸ் கிளாஸில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதில் கிளாஸ் 1 டே 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாடல்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் முடிக்க போகிறோம். கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரே வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனை ஆல் மாடல்ஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 38 சம்ஸ்க்கு பக்கமாக இருக்கும், அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும் மாடல் சம்ஸ்லேருந்து. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நிறையா பேர். ஸோ அதுக்கான பேட்ச் வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச்க்கான அட்மிஷன் அக்டோபர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த குரூப் 4 பேட்ச் அப்படிங்கிறது ஹோல் கோர்ஸ் தமிழ், மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே, அதுக்கு கிளாஸஸும் இருக்கும் 1500 ப்ளஸ் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸும் இருக்கும். கம்ப்ளீட்டாக குரூப் 4க்கு என்ன படிக்கணுமோ அந்த கோர்சஸ்லாம் முடிச்சிருவோம். ஓகேவா? ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் மட்டும்தான். ஸோ அதில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ. ஸோ அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸ். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க அக்டோபர் 1 தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்போலேருந்தே நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் ஆக இருக்கீங்கன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 2650 64% ப்ளஸ் 320 40% கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்னா ரொம்ப ஈஸி தான். வி போட்மாஸ் அப்படிங்கிறத அவனை தெரிஞ்சுக்கிட்டா போதும். வி அப்படின்னா விரிக்குலம், அதாவது பிராக்கெட்டை சொல்லுவாங்க. பி பிராக்கெட் கிடையாது, சாரி பார். பி அப்படின்னா பிராக்கெட். ஓகேவா? ஸோ பிராக்கெட்டை குறிக்கக்கூடியது. இதில் 3 வகையான பிராக்கெட் வரும். நம்ம பார்க்கும்போது தெளிவாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ எப்படி சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓ அப்படின்னா ஆஃப், அதாவது இன்ட்டு மல்டிப்ளிகேஷனை தான் இதுவும் மென்ஷன் பண்ணும். டி அப்படின்னா டிவிஷன், எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஏ அப்படின்னா அடிஷன், எஸ் அப்படின்னா சப்ட்ராக்ஷன். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு இதிலேருந்து தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா வியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு போகணும். இப்போ பாருங்கள், 2650 64%. அப்போ இதை எப்படி எழுதுவோம்? இல்லை அப்படின்னா இன்ட்டுன்னு அர்த்தம். அப்போது 2650 இன்ட்டு 64% அப்படின்னா டிவைடட் பை 100 ப்ளஸ் 320 40%. அப்போ 320 இன்ட்டு 40 டிவைடட் பை 100. ஸோ இப்போது கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான கரெக்டான மீனிங்கில் எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். அதே போல் இது 10 இருக்கா? ஸோ அப்போ 5வது வாய்ப்பால் பாருங்கள், 2 5 10, 5 5 25, மீதம் 1, 3 5 15, 1 2 2, 3 2 6, 2 2 4. திரும்ப இங்கே ஜீரோவுக்கு ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், 53 × 32 என்ன வரும்னா 3 2 6. அப்போது 1296 ப்ளஸ் 32 × 4 என்ன வரும்னா 128. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈக்குவல் டு 1824. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1824ன்னு வரும். ஆன்சர் 1824 தான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி போர்ட் மாஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், ப்ராக்கெட்டில் 1/6 ப்ளஸ் 2 × 3/4. இன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இன்னு இல்லை அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷனை குறிக்குதுன்னு அர்த்தம். 1 × 7/11 டிவைடட் 1 × 1/6. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்ளே எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கவனிங்க, 2 × 3/4 வந்து சேஞ்ச் பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். 4 × 2 8, 8 + 3 11. இந்த இடத்துல 11 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கா? அது என்ன இருக்குது? 1 × 1/6 இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணால் 1 × 6 6, 6 + 1 7, 7/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், 1/6 ப்ளஸ் இந்த இடத்துல 11 டிவைடட் பை 4. இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே வர 1 × 7/11 இருக்கா? இதையும் அப்போ சேஞ்ச் பண்ணும் இல்லையா? இப்போது 1 × 7/11 சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 11 + 7 18 ÷ 11 வருமா? இந்த இடத்துல இப்போ 18 ÷ 11
டிவைடட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு 7/6. ஸோ இப்போ இதில் எதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து எதுவும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போது இது 2 தான் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது 2 மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 11க்கு 11 கேன்சல் ஆகும். 1 நாள் 2 2 4 9 2 18 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்னு பாருங்கள். 1/6 ப்ளஸ் இந்த இடத்துல 1/2 இன்ட்டு 9/1 அப்படின்னு இருக்கும். இங்கே டிவைடட் 7/6 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகும்? 1/6 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 9/1 இருக்குது. அப்போ இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ கவனிங்க எப்படி வரும். 1/6 ப்ளஸ் 1 இன்ட்டு 9 9 9/2 டிவைடட் 7/6 அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இப்போ இப்படி எழுதிக்கலாமா? அப்போ இங்கே பாருங்கள் இது ப்ளஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு தான் உள்ளே இருக்கிறது எல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். வி போர்ட் மாஸ் அதுபடி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் கேன்சல் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸில் இருக்கும்போது சேமாக மாற்றினா தான் எல்சிஎம் எடுத்து மேலே கேன்சல் பண்ண முடியும். அப்போது 6 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12ன்னு வரும். அப்போது 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 12, 2 கூட 6 மல்டிப்ளைனா 16 12. அப்போ இங்கே மேலேயும் 6, இங்கே மேலே 2. அப்போ எப்படி கிடைக்கும்? 2 ப்ளஸ் 9 இன்ட்டு 6 என்னன்னு கிடைக்கும்? 54 டிவைடட் பை 12 டிவைடட் 7/6. ஸோ அப்போ எப்படி கிடைக்கும்? 2 ப்ளஸ் 54 56 டிவைடட் பை 12 டிவைடட் 7/6 அப்படின்னு இருக்கா? ஸோ அப்போ டிவைட் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 56 டிவைடட் பை 12 டிவைட்னா இதான் நம்ம மீனிங் 7 டிவைடட் பை 6. ஸோ அப்போ இது இப்படி வந்துச்சுன்னா தலைகீழாக மாறுமா? 56 டிவைடட் பை 12 இன்ட்டு 6/7 அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ 56 இந்த மாதிரி வந்து மாறி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? 7வது வாய்ப்பாடில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 1 7 7 7 7 49 8 7 56. அடுத்து வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? 1 6 6 2 6 12 1 2 2 4 2 8. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடச்சிருக்கு? ஆன்சர் 4. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டே வாங்க ஆன்சர் தெரிஞ்சதுன்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள். இது வந்து டைப் 3 இந்த சம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான், நல்லா கவனிங்க. ஸ்கொயர் ரூட்டில் இங்கே ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், 4 அடுத்து இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படி வந்து ஸ்கொயர் ரூட்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம். கியூப் ரூட்டில் கொடுத்தா 1/3 அப்படின்னு எழுதலாம். இதே 4ல் கொடுத்தாங்கன்னா 1/4ன்னு எழுதுவோம். 5னா 1/5 அப்படி தான் போகும். அப்போது இங்கே நல்லா கவனிங்க. இங்கே 8 அப்படின்னு இருக்குது. அந்த 8க்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்டில் 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க. இது எப்படி எழுதலான்னா 8 அதுக்கு மேலே என்னென்ன இருக்குது? இங்கே 1/2 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ரூட் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது 1/2ன்னு எழுதுகிறோம். அடுத்து கியூப் ரூட் இருக்கா, இதை 1/3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து இங்கே 4 இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 1/4. அவ்வளோதான். இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் என்னென்ன வரும்? 1 மேலே இருக்குது. ஸோ அது அப்படியே தான். கீழே 2 × 3 6 6 × 4 24. அப்போது 8. ஆன்சர் என்னென்னா 8 பவர் 1/24. ஸோ ஆன்சர் இது தான் ஆப்ஷன் ஏ, 8 பவர் 1/24. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 ஈக்குவல் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 3 + 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் ஆன்சர் வரும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 2 ஈக்குவல் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 + 1 3 + 1/4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். 3 + 1/4 எப்படி வரும்? 3 × 4 12 12 + 1 13 டிவைடட் பை 4ன்னு வருமா? ஸோ அப்போ கவனிங்க. இந்த இடத்துல இதுக்கு பதிலாக என்னென்னு மாறுது? 13 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. அப்போது 2 ஈக்குவல் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வரும்? 13 டிவைடட் பை 4. ஸோ இது இப்படி போணுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் போணுச்சுன்னா தலைகீழாக மாறுமா? அப்போ எப்படி வரும்? 2 ஈக்குவல் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 + 4/13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து இந்த ஸ்டெப்பை நம்ம கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். 1
ப்ளஸ் 4/13 அப்படின்னு இருக்குது. 13 into 1 என்னன்னு கிடைக்கும்? 13 தான் கிடைக்கும். 13 + 4 17. அப்போ 17/13 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரும். அப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாறுது? 2 = x + 1 / 17/13 அப்படின்னு மாறுமா? அடுத்து இது மேலே போணுச்சு அப்படின்னா எப்படி மாறும்? 2 = x + இந்த இது மேலே வந்துச்சுன்னா 13/17 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ இது வந்து இப்படி மல்டிப்ளை ஆகுமா? அப்போ எப்படி வரும்? 2 = 17x + 13 / 17 அப்படின்னு வருமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இந்த 17 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளையில் மாறும். அப்போ எப்படி வரும்னா கவனிங்க. 2 × 17 = 17x + 13 வரும். 2 × 17 34 = 17x + 13. நம்மளுக்கு தேவை எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 13 இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போது எப்படி வரும்? 34 - 13 = 17x. 34ல் 13 போயிடுச்சுன்னா 21. அப்போ 21 = 17x. நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 17 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 21 / 17 கிடைக்கும். இதுக்கு மேலே எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இதுதான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்து ஏறு வரிசை இறங்கு வரிசை இது கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும்? ரூட்டில் இருக்கக்கூடிய பவருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். எல்சிஎம் எடுத்து அடுத்து அந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன வேல்யூவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நல்லா பாருங்கள். இப்போ சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன? கியூப் ரூட்டு, அடுத்ததும் கியூப் ரூட் ஆஃப் 4, அடுத்து பவரில் 4/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பவரில் இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3 3 4. ஃபஸ்ட்டு 3 போட்டிங்கன்னா 1 1 4, திரும்ப 4 டேபிளில் போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். 3 × 4 என்ன? 12. எல்சிஎம் 12ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிறதுக்கு தானே எல்சிஎம் எடுத்தோம். இந்த நம்பர் கூட மேலே இருக்க நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வருதுன்னு பார்க்கணும். எந்த நம்பரை 12 வரத்துக்கு மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரை இங்கே உள்ளேயும் பவரில் போடணும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? மேலே இருக்கக்கூடிய பவர் கூட அந்த வேல்யூ கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வருதுன்னு பார்க்கணும். அந்த 12 வரத்துக்காக எந்த நம்பரை போட்டோமோ அதை உள்ளேயும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே 2 இருக்குது. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் 12 வருமா? இருங்க, இப்போ வேறு கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அப்போது 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் வருமா? அடுத்து என்ன இருக்குது? 4, இங்கேயும் 3 தான். 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? மேலே இருங்க, இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இங்கே 4, இங்கே 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3 வருமா? 4 × 3 12. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? மேலே என்ன நம்பரை 12 வரத்துக்காக போடுறோமோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதே நம்பரை உள்ளேயும் போடணும்னு சொன்னால் இங்கே என்ன போட்டோம்? 4. இங்கே என்ன போட்டோம்? 4. இங்கே என்ன போட்டோம்னா 3. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள். இப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? 12ன்னு மேலே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா? இங்கேயும் 12, இங்கே 2/4 அப்படின்னு இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/4, இங்கேயும் 12 தான். அடுத்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 12 4/3. இப்போது எல்லாமே சேமாக எல்சிஎம் எடுத்ததுனால வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 2/4னா என்ன அப்படின்னு பார்க்கணும். 4/4னா என்னன்னு பார்க்கணும். 2/4 அப்படின்னா என்ன வரும்? 2/4னா 16, இங்கே 12, 4/4 அப்படின்னா 2 5 6. 4/3னா 4 × 4, 4 ஸ்கொயர்னா 64, 4 கியூப் அப்படின்னா என்ன வரும்? சாரி, 4 4 16, 4 கியூப்னா 64, 16 × 4, 64 × 4 தான் 256. அப்போது இங்கே 12, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 கியூப் தான் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிச்சு? 64, 12 எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் கொண்டு வந்துட்டு தான் ஏறு வரிசைனா என்ன, இறங்கு வரிசைனா என்ன. ஸோ இது நிறைய பேத்துக்கு ஏறு வரிசை இறங்கு வரிசைனா கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுமே தேவையில்ல. படிக்கட்டு இருக்கு இல்லையா, மாடி படிக்கட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப்ஸ் இப்படி இருக்கும். ஓகேவா? ஏறு வரிசை ஏறுறதுனா என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து மேலே ஏறுவோமா?
ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கீழேருந்து மேலே போகிறோம். அப்போ ஒன்றுமே இல்லை, ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது தான் ஏறு வரிசை. இறங்கு வரிசைன்னா என்ன பண்ணுவோம், இறங்குறது. அப்போது மேலேருந்து கீழே இறங்குவோமா, அப்போது என்னது, மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வர்றது இறங்கு வரிசை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏறு வரிசை பார்த்துடலாம். ஏறு வரிசைனா என்ன, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அப்போது ஃபஸ்ட்டு ஏறு வரிசை எழுதுவோம். இதில் இருக்கிறதுலையே சின்னது எது, இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிறது எதுனா இதுதான். ஸோ இந்த 2^4 எதை நம்ம வந்து விவரித்து எழுதியிருக்கோம், இந்த கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறதான் விவரித்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போது இதுக்கு பதிலாக என்ன வரும், கியூப் ரூட் ஆஃப் 2. அடுத்து ரெண்டாவதாக சின்னதாக இருக்கிறது இது. ஸோ எதை வந்து இப்படி விவரித்து எழுதியிருக்கோம், ஸோ ரூட் ஆஃப் 4 அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல 4 அடுத்து எது சின்னதாக இருக்குது அப்படின்னா இது லாஸ்ட்டாக. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து எதை எழுதியிருக்கோம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 4. அவ்வளோதான், ஏறு வரிசை இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து இறங்கு வரிசை. இறங்கு வரிசைன்னு என்ன பண்ணணும், பெருசுலேருந்து சின்னதுக்கு போகணும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏறு வரிசை அப்படி இன்வெர்ஸில் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பெருசு தான், செகண்டு பெருசு தான், தேர்டு பெருசு இது. ஸோ அப்போ அப்படியே அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 4 கியூப் ரூட் ஆஃப் 4, அடுத்து 4 அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 2. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறது, இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னதுக்கு வர்றது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இறங்கு வரிசைங்கிறதான் சின்னது, ஏறு வரிசைனா பெருசுலேருந்து சின்னதுக்கு போகணும் ஏறுறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. படிக்கிட்ட வச்சு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏறு வரிசைனா கீழேருந்து மேலே போவோம், அப்போ சின்னதுலேருந்து பெருசு. இறங்கு வரிசைனா இறங்குறதுனா மேலேருந்து கீழே வருவோம், அப்போ இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசைனா இதை நீங்கள் எடுக்கணும், இறங்கு வரிசைனா இதை நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி ரூட்டில் கேட்டு ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் எடுங்க ஃபஸ்ட்டு பவருக்கு. ஸோ அது என்ன வேல்யூ வருதோ அந்த எல்சிஎம் வர மாதிரி மேலே மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ கொண்டு வாங்க. அங்கே எந்த எல்சிஎம் வரத்துக்காக ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே வேல்யூவை உள்ளேயும் பவரில் போடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த உள்ள பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ரூட்டில் இருக்கக்கூடிய பவர் எல்லாம் சேம் ஆகிரும். சேம் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பவரை விவரித்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எழுதினதுக்கப்புறம் ஏறு வரிசை இறங்கு வரிசை எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 397 × 397 + 104 × 104 + 2 × 397 × 104. இது அல்ஜிப்ரா மெத்தடு. இதில் ஒன்றுமே இல்லை, ரெண்டு வேல்யூ தான் எகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. 397 104 அப்படிங்கிறத எகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு நேம் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏ அப்படிங்கிறத 397ன்னு எடுத்துக்கோங்க, 104க்கு பி அப்படிங்கிற நேம் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு பாருங்கள் 397 × 397. அப்போ இது எப்படி எழுதலாம், 397 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ப்ளஸ் 104 × 104னா 104 ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 2 × 397 × 104ன்னு இருக்குது. ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க, 2 × 397 × 104. ஸோ இப்போ இங்கே ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்ல, அதுபடி எழுதி பாருங்களேன். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன வரும், 397 ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர். இது ஒன்றுமே இல்லை, 397 ஒரு ஏ, அடுத்து 397ங்கிறது ஏ தான். ப்ளஸ் 104னா பி இன்ட்டு பி, ப்ளஸ் 2 × 397னா ஏ இன்ட்டு 104னா பி. அப்போ இதை தான் எப்படி வரும், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு பி ஸ்கொயர், அடுத்து 2 × ஏ இன்ட்டு பி. அவ்வளோதான். ஸோ இதை வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி வரும்னு பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எதுக்கான ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவா? சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் வந்துருந்ததுன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ நல்லா கவனிங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர் படி தான் நம்ம என்ன பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தானே இதை கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலாவுக்கானது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றினா என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ என்ன 397, பியோட வேல்யூ என்ன 104. அப்போ ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு இது என்ன பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், 397 104 ஆட் பண்ணால் 501, மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போது 501 ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், 25 1 0
001 2,51,101 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு a + b த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்துட்டு பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் டி 2,51,101. பாருங்கள் 75,983 × 75,983 மைனஸ் 45,983 × 45,983 கீழே டிவைட் பை 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து விடுங்க, 30,000 அப்படிங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் மேலே ரெண்டு வேல்யூ தான் எகெயின் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் பார்த்த சம் மாதிரி ஏவோட வேல்யூ அப்படிங்கிறத 75,983 எடுத்துக்கலாம். 45,983க்கு நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம், பின்னு கொடுத்துக்கலாம். அப்போ பியோட வேல்யூ 45,983. அப்போ ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா எப்படி வரும், a × a அப்படின்னு இருக்கு மைனஸ் b × b அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ a × a என்னென்னு வரும், a² மைனஸ் b² அப்படின்னு வருமா. கீழே என்னென்னு இருக்குது, 30,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எழுதிக்கோங்க. a² மைனஸ் b²னா அதுக்கான ஃபார்முலா என்ன, a² மைனஸ் b² அப்படின்னா a + b × a மைனஸ் b அப்படிங்கிறதான் ஃபார்முலாவா. ஸோ அப்போது எழுதுங்க, a + b × a மைனஸ் b டிவைடட் பை 30,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதை எழுதியாச்சு. ஸோ அப்போ a + b × a மைனஸ் b படி ஃபார்முலா படி தான் விவரித்து எழுதணும். ஸோ இருக்கிறது a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு என்ன ஃபார்முலா, a + b × a மைனஸ் b. அப்போது இது படி நம்ம எழுதுறோம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 75,983 ப்ளஸ் பியோட வேல்யூ 45,983 இன்ட்டு ஏவோட வேல்யூ 75,983 மைனஸ் பியா. அப்போ பியோட வேல்யூ என்ன, 45,983. அப்போது டிவைடட் பை 30,000 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ போட்டாச்சு. அப்போது 75,983யும் 45,983யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1,21,966 கிடைக்கும். அடுத்து இது இந்த ப்ராக்கெட் அப்படிங்கிறது இது ரெண்டுமே மல்டிப்ளைல தான் இருக்குது. a + b × a மைனஸ் b மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன். 75,983ல் 45,983 இதை விடுங்க, 983ங்கிறது ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்குது. 75,000ல் 45,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், 30,000. அவ்வளோதான், 30,000 டிவைடட் பை 30,000 அப்படின்னு இருக்குது. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் டிவைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 30,000க்கு இந்த 30,000 கேன்சல் பண்ணலாமா. அப்போ கேன்சல் பண்ண ரிமைனிங் என்ன இருக்குது, 1,21,966 இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1,21,966 அப்படிங்கிறதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரெண்டே ஸ்டெப் தான், நல்லா கவனிங்க. இங்கே என்ன அப்படின்னா 1 + 1/2 × 1 + 1/3 × 1 + 1/4 எக்ஸட்ரா 1 + 1/n அப்படின்னு சொல்லி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ரொம்பலாம் வந்து யோசிக்கவே தேவையில்ல. ஓகேவா, என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே சேமாக இருக்கணும். அதே மாதிரி சேமாக இருக்கா, எல்லாமே 1 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது நடுவில் இருக்கக்கூடிய சிம்பிள் அப்படிங்கிறது சேமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கா. மூணாவது இங்கே வரக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். இங்கே 2 அடுத்து 3 அடுத்து 4. ஸோ அடுத்தடுத்த நம்பராக போகுதா. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஃபஸ்ட்டு நம்பர். அவ்வளோதாங்க இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய வேல்யூ 1 1 1 அல்லது 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 2 2ன்னு சேமாக போகணும். செகண்டு நடுவில் இருக்கக்கூடிய சிம்பிள் சேமாக இருக்கணும். ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னா மைனஸு. தேர்டு கீழே இருக்கக்கூடிய நம்பர் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். 2 அடுத்து 3 3க்கு அடுத்து 4 அப்படின்னு சொல்லி போகணும். அவ்வளோதான். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர். ஸோ அப்போ கவனிங்க, இதில் லாஸ்ட் நம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா. லாஸ்ட் நம்பர்னால் ஒன்றுமே இல்லை, இதுதான் லாஸ்ட் நம்பர். அப்போது லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1னா ஸோ அது ஃபார்முலாவில் இருக்குது ப்ளஸ் 1 டிவைடட் பை ஃபஸ்ட்டு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர்னால் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா. ஒன்றுமே இல்லை, இந்த 2 அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்பர், இது ஃபஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் நம்பர். அப்போது 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்பர். அப்போது ஈக்குவல் டு n + 1னா n + 1 தான் டிவைடட் பை 2. இதுக்கு மேலே இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, n + 1/2. ஸோ நெக்ஸ்ட் சம் கவனிங்க,
இது வந்து டைப் 5. இது டைப் 5லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு. ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள் 2 இன்ட்டு 2 minus 1/3 into 2 minus 3/5 into 2 minus 5/7 etc. 2 minus 999 divided by 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 1000 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த மாதிரி இந்த வேல்யூ அப்படிங்கிறது மூணுலேயுமே 2 2 2 2 அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது. சேம் வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், ரெண்டுலேயும் எல்லாத்துலேயுமே இந்த சிம்பிள் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கக்கூடிய சிம்பிள் அப்படிங்கிறது சேமாக இருக்குது, மைனஸ். ஓகேவா? அடுத்து மூணாவது அந்த சம்மில் நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த நம்பர் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே அதே மாதிரி இருந்துச்சு. 2னா 3, 3க்கு அடுத்து 4. ஆனால் இங்கே 3 5 7 அப்படின்னு போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. 3க்கு அடுத்து ஆட் நம்பர் என்னது 5, 5க்கு அடுத்த ஆட் நம்பர்னா 7. ஓகேவா? அதாவது ப்ரைம் நம்பர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்களை அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதுவும் அடுத்தடுத்து தான் வந்திருக்கு. அங்கே என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு போட்டோம். இந்த இடத்துல ஏன் 1 போட்டோம்னா இங்கே 1 1 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி மாறும்னா லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 2 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர்னு மாறும். மேம் அந்த இடத்துல 1 போட்டிங்க, அதே மெத்தட் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஆனால் இங்கே 2 போடுறீங்களே, காரணம் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன, இந்த இடத்துல கொஸ்டினில் 1 1 அப்படிங்கிற வேல்யூ சேமாக வந்திருக்கு. இந்த இடத்துல கொஸ்டினில் 2 2 அப்படிங்கிற வேல்யூ சேமாக வந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல 2 அப்படின்னு போடுறோம். அவ்வளோதான். ஒருவேளை 3 கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 3 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். ஆனால் என்ன இருக்கணும், சிம்பிள் அப்படிங்கிறது சேமாக இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய நம்பர் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதோட அடுத்தடுத்த நம்பர்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த இடத்துல லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 1000. ஸோ அப்போது என்ன வரும், 1000 அப்படின்னு சொல்லி வருமா? அடுத்து ப்ளஸ் 2 டிவைடட் பை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 1001 அப்படின்னு சொல்லி வரணும். ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல 1001, அப்போது இங்கே 1001. லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 1001. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னா எதை எடுக்கணும், இதுதான் ஃபஸ்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 3. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல 3. அப்போ 1000 + 1 + 2 1003 அப்படின்னு சொல்லி வரும், டிவைடட் பை 3. அவ்வளோதான். அடுத்து இதுக்கு மேலே இதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1003 டிவைடட் பை 3. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். a/b⁻x−1 = b/a b/a⁻x−3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இங்கே a/bன்னு இருக்குது, இங்கே b/aன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையுமே a/b ஃபார்மேட்லேயே மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது a/bயில் தான் இருக்குது. a/b = x−1 அப்படின்னு இருக்குது. இந்த b/a/x−3 அப்படிங்கிறத a/b அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். நல்லா கவனிங்க. இந்த b/a அப்படிங்கிறது a/bன்னு கொண்டு வர போகிறோம். b/a⁻x−3 இது நம்ம என்ன பண்ண போகிறோம், a/b அப்படின்னு கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கொண்டு வந்தால் எப்படி மாறும்னு பாருங்கள். இது தலைகீழ மாறுது, ரைட்? அப்போ b/a அப்படிங்கிறது a/bன்னு மாத்திரம்னா அப்போ இங்கேருந்து இப்படி தலைகீழாக மாறுது. அப்போ எப்படி வரும், a/bன்னு வந்துருச்சு. அப்போது தலைகீழாக மாறும்போது இங்கே என்ன ஆகும், பவரில் ஒரு மைனஸ் ஆட் ஆகும். அப்போது மைனஸ் இன்ட்டு x−3. ஆல்ரெடி x−3ன்னு இருக்குது. b/a தலைகீழாக மாற்றும் போது a/bன்னு மாறும்போது ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் என்ன வரும், ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் a/b⁻x−1 இருக்குது. இந்த பக்கமும் ரைட்லேயும் a/bன்னு மாற்றிருக்கோம். ஆனால் ஒரு மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் இந்த மாதிரி மாற்றும் போது. அப்போ எப்படி மாறும், மைனஸுங்கிறது ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறும். இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும்போது அப்போ எப்படி வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போது இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போது எப்படி வரும், -x + 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ வந்து கவனிங்க, a/b⁻x−1 = a/b⁻x + 3 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல
எப்படி இருக்குது நம்மளுக்கு பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என்னன்னு இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவல் எம் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி வரும்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதுபடி இங்கே பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போது பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எப்படி வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி வரும். நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ, ஏன்னா எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸுங்கிறது மைனஸில் இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸில் எக்ஸோட வேல்யூ மாறிடுமா. அப்போது இந்த மைனஸில் இருக்க 1 இந்த பக்கம் போகும். அப்போ எப்படி வரும் கவனிங்க, எக்ஸு மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த பக்கம் 3 இருக்குது, -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 மாறிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x ஈக்குவல் டு 4. நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ இப்போ எக்ஸு இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைடில் மாறிடும். 4/2 கேன்சல் பண்ணால் ஒரு 2 is 2, 2 is 4. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன 2. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரொம்ப 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 ஈஸி. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, y பவர் a மைனஸ் பி இன்ட்டு ஒய் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, இதில் ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. என்னென்னு ஃபாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி கொடுத்துட்டு மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஆனால் இது 3 இது வந்திருக்கு, அவ்வளோதான். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், ஸோ இன்ட்டு ஏ பவர் ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எம்என் ஓ அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படிங்கிறதான ஃபார்முலா. ஸோ அப்போ வந்துட்டு பாருங்கள், இங்கே எல்லாத்துலேயுமே ஏ அப்படிங்கிறது சேமாக தான் இருக்குது. அப்போது இதை எப்படி மாற்றணும், ப்ளஸில் மாற்றணும் ஃபார்முலா படி. அப்போ எப்படி வரும், ஒய் பவர் ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ. இப்போ நல்லா கவனிங்கள, ஒரு இது ப்ளஸில் இருக்கும், ஒரு வேல்யூ மைனஸில் இருக்கும். இங்கே ப்ளஸ் ஏ, இங்கே மைனஸ் ஏ, மைனஸ் பிக்கு ப்ளஸ் பிக்கு கேன்சல் ஆகும், மைனஸ் சிக்கு ப்ளஸ் சி கேன்சல் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, ஒய் பவர் 0ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போது எனிதிங் பவர் 0னா என்ன, ஆன்சர் 1. ஸோ ஆன்சர் இஸ் 1, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், வர்க்கமூலம் வெரி வெரி ஈஸி. 196 a பவர் 6 b பவர் 8 c பவர் 10 இதுக்கு வர்க்கமூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வர்க்கமூலம்னா அதுக்கான மீனிங் என்ன, ஸோ ஸ்கொயரில் அவ்வளோதான். அப்போது ஸ்கொயர் ரூட்டில் எழுதுகிறோம், அவ்வளோதான். 196 a பவர் 6 b பவர் 8 c பவர் 10. இதெல்லாம் இந்த ஸ்டெப்பு போடணுன்னு அவசியமே இல்லை. 196 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 14ஓட ஸ்கொயர் வேல்யூ. 14 × 14 196ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது 14 அப்படின்னு எழுதிக்கிறோம் 196க்கு பதிலாக. அடுத்து ஏ பவர் 6 இந்த மாதிரி வேல்யூவுக்கு பவரில் கொடுத்துருந்தா வர்க்கமூலத்தை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. அந்த ஒவ்வொரு வேல்யூவையும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏ பவர் 6 இருக்கா, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஏ பவர் 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பி பவர் 8 இருக்கா, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் பி பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து சி பவர் 10 இருக்கா, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் சி பவர் 5. அவ்வளோதான், இதுதாங்க ஆன்சரு. ஏ கியூபு பி பவர் 4 சி பவர் 5. ஸோ இதையும் 196க்கு ஸ்கொயர்லேருந்து எடுத்தோம்னா 14. ஏ பவர் 6னா ஏ பவர் 3. இந்த மாதிரி வேல்யூவில் பவர் கொடுத்துருக்கும் போது 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி 14a³ b பவர் 4 c பவர் 5. நெக்ஸ்ட் சம், 0.18 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைப் 7. ஸோ இதை எப்படி மாற்றலான்னா ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாரில் கொடுத்துருக்காங்கள அந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு 0வை ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா 1 2 டிஜிட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கிறீங்க. இது கூட 1 மைனஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. அப்போ 18/99ன்னு வருமா, அவ்வளோதான். இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 18/99. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸி தான். எத்தனை பார் எந்த வேல்யூக்கு மேலே இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. கீழே எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு 0 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 18/99. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 0.416. ஸோ 16க்கு மட்டும் பார் இருக்குது. இந்த எண்ணை பின்னமாக மாற்றுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் என்ன அப்படின்னா, இங்கே பார் இருக்கிறது தான் எழுதணும்னு இல்லை. ஸோ இதை நான் மாற்றி சொல்லியிருப்பேன். பார் இருக்க வேல்யூ தான் இங்கே போகணுன்னு இல்லை. பாயிண்ட்டுக்கு எடுத்து இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே எடுத்து எழுதிக்கணும். கீழே 0 சேர்க்கும் போது தான் எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பாயிண்ட் இருக்கோ அத்தனை 0வை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே
பாயிண்ட்டுக்கு எடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ 416, அதை எடுத்து எழுதிக்கிறேன். கீழே என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன், எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 0 தான் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 2 0 ஆட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், 1 மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும், 416/99 வரும். ஆனால் இங்கே இதோடு நிறுத்தக்கூடாது. ஏன்னா இங்கே ஒன்லி 2 டிஜிட்டுக்கு மேலே பாயிண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு 2 0 போட்டு 1 மைனஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இங்கே 2 டிஜிட்டுக்கு மேலே தான் பார் இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 4 1 இருக்குது, அதுக்கு பார் கொடுக்கல. ஒருவேளை 3 டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல 1000 - 1 போட்டால் 999 வந்திருந்தால் ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் இங்கே 2 டிஜிட்டுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு டிஜிட் அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்டெப்பு நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, எந்த டிஜிட்டுக்கு பார் இல்லாத இருக்கோ அதை இங்கே மைனஸில் அந்த நம்பரை போட்டுக்கணும். 4க்கு பார் இல்லை. ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கூட அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கணும். கீழே என்ன பண்ணணும்னா, எத்தனை டிஜிட்டுக்கு பார் இல்லையோ அதுக்கு 0 ஆட் பண்ணிக்கணும். 4 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டுக்கு மட்டும் பார் இல்லை. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் ஆன்சர். 416ல் 4 போயிடுச்சுன்னா 412/990. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? நம்மளுக்கு இந்த சம்மில் 0.18 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கணும். கீழே என்ன பண்ணணும்னா, எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு 0 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக 2 வேல்யூக்கு மேலே மட்டும் பார் இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணி போட்டுட்டோம். சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, 0.18 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டுக்கு எடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ எழுதுவோம். கீழே என்ன பண்ணுவோம், எத்தனை டிஜிட்டுக்கு எடுத்து பார் கொடுத்துருக்காங்களோ, எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 0 சேர்ப்போம். இந்த இடத்துல ஒரு டிஜிட்டுக்கு மேலே தான் பார் கொடுத்துருக்காங்க. அப்போது 10 அப்படின்னு வரும். -1 கேன்சல் பண்ணால் 18/9 அப்படின்னு வரும். இதோடு நிறுத்தக்கூடாது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டிஜிட் இருக்குது. அந்த 2 டிஜிட்டுக்குமே பார் கொடுத்ததுனால இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு முடித்தோம். இங்கே ஒரு டிஜிட்டுக்கு மட்டும் தான் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பார் கொடுக்காத வேல்யூவை மேலே மைனஸ் பண்ணணும். 1 அப்படிங்கிறதுக்கு பார் கொடுக்கல. ஸோ மைனஸ் பண்ணணும். கீழே என்ன பண்ணணும்னா, எத்தனை வேல்யூக்கு பார் கொடுக்காத இருக்காங்களோ அத்தனை 0 ஆட் பண்ணணும். அப்போது கீழே 9 ஒரு டிஜிட்டுக்கு மட்டும்தான் பார் கொடுக்கல. ஸோ அப்போ ஒரு 0. 18ல் 1 போயிடுச்சுன்னா 17/90. இது ஆன்சராக வந்திருக்கும். இங்கே அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட்டில் கொடுத்து பாயிண்ட்டுக்கு எடுத்து, ஸோ அப்போ 0.416ங்கிறது பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கு. அதை மேலே போட்டாச்சு. கீழே என்ன பண்ணணும், எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 0 தான் ஆட் பண்ணணும். அப்போ 2 டிஜிட்டுக்கு மேலே தான் பார் இருந்துச்சு. ஸோ 2 0 -1 போட்டாச்சு. ஸோ வழக்கம் போல் இந்த ஸ்டெப் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணணும், ஒரு டிஜிட்டுக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்து இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டுக்கு அவங்க பார் கொடுக்கவே இல்லை. 2 டிஜிட் அடுத்த 2 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பாக மேலே இருக்க வேல்யூவோட எந்த வேல்யூக்கு பார் போடாத இருக்காங்களோ அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். கீழே எத்தனை வேல்யூக்கு பார் கொடுக்காத இருக்காங்களோ அதுக்கு நம்ம 0 ஆட் பண்ணணும். 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு மட்டும்தான் பார் கொடுக்கல. ஸோ அதனால் நான் 0ங்கிறத ஆட் பண்ணிட்டேன். அப்போ 416ல் 4 போயிடுச்சுன்னா 412/990. உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம்மு. இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு கஷ்டமானதெல்லாம் நான் கொடுக்க போகிறதில்ல, ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா 0.325 பார் அப்படிங்கிறது இந்த 2 5க்கு மட்டும் தான் இருக்குது. 0.325 பார் அப்படிங்கிறது கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். 3 அதாவது ரூட்டில் 3n = 729 எனில் எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 729 இருக்குது. அப்போது என்னோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், 2 பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? 3n டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்போ 729 இதுக்கும் ஸ்கொயர் வருமா? அப்போ நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இங்கே ஆல்ரெடி ரூட்டு இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிரும். அப்போது 3n = 729 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே பேஸ் அப்படிங்கிறது இது 3 பவரோட வேல்யூவாக தான் இந்த 729 இருக்கும். 729 அப்படிங்கிறது 3 பவரில் என்ன வரும் அப்படின்னா, ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி 729ங்கிறது ஸ்கொயரில் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும், 2 டைம் நம்ம எழுதணும். 729 ஸ்கொயர்னால் 2 டைம், அதுதான் மீனிங். அப்போ எப்படி வரும், 3n = 729 × 729 வருமா? ஸோ அப்போது அடுத்து என்ன வரும், 3n இங்கே இருக்குது. ஸோ அப்போ 729 அப்படிங்கிறது 3 பவரில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 3 பவர் 6 வரும். ஸோ நான் டக்குன்னு போட்டேன். உங்களுக்கு நான் எப்படி
3 பவர் 6 வருது அப்படிங்கிறத சொல்கிறேன்னு கரெக்டாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். டானா மெத்தடில் போடுங்க. அவ்வளோதான். இந்த 729 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3ஆவது வாய்ப்பால் தான், ஏன்னா நம்மளுக்கு 3 பவரில் தான் வரும். ஏன்னா இங்கே 3 பவர் n இருக்குது. கண்டிப்பாக இந்த லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி இருக்குன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி தான் வரும். ஒருவேளை ரைட் சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 பவரில் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ 3ல் போட்டிங்கன்னா 2 3 6, மீதம் 1, 4 3 12, 3 3 9. திரும்ப 3லே போடுங்க. 8 3 24, 1 3 1. 3லே போட்டால் என்ன வரும்? 2 3 6, மீதம் 2, 7 3 21. திரும்ப 3லே போட்டால் 9 3 27. திரும்ப 3லே போட்டால் 3 3 1. அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குது? 2 4 6. 3 பவர் 6 தான் 729. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போ இந்த இடத்துல என்னது? 729க்கு ஒரு 3 பவர் 6, திரும்ப ஒரு 729, 3 பவர் 6. ஸோ அப்படின்னு எழுதியாச்சு. இது ரெண்டு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்களேன். a பவர் m இன்ட்டு a பவர் n ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? a பவர் m ப்ளஸ் என்னங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா? அப்போ இது எப்படி மாறும்? 3 பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் என்ன? 3 பவர் 6 ப்ளஸ் 6. அப்போ எப்படி கிடைக்கும்? 3 பவர் n ஈக்குவல் டு 3 பவர் 12ன்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு? a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. பேஸ் ஆர் சேம் அப்படிங்கும்போது பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ என்னோட வேல்யூ அப்படிங்கிறது 12. நம்மக்கிட்ட என்னோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 12. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 52/x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169/289 எனில் எக்ஸின் மதிப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்கள. இந்த ரூட்ல இருக்குல்ல 169/289, இது ரூட்டோட வேல்யூவான்னு பாருங்களேன். ஆமாம், ரூட்டோட வேல்யூ தான். 13 ஸ்கொயரோட வேல்யூ தான் 169, ரைட்? அடுத்து 289. 289 அப்படிங்கிறது 17 ஸ்கொயரோட வேல்யூ தான் 289. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, அப்போ இதை எப்படி எழுதலாம்? 52/x. இது ரூட்ல இருக்கு. அப்போ இது ஸ்கொயரோட வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாமா ஈஸியா? அப்போ வெளியே எடுத்தா எப்படி வரும்? இந்த 169ங்கிறது 13 × 13 தான் என்னது? 169. அப்போ ரூட்ல இருக்கும்போது என்ன ஆகும்? ரூட் இன்ட்டு ரூட்டுன்னு கேன்சல் ஆகும். இப்படி வருமா? ஸோ அப்போ இந்த ரூட் எல்லாமே அந்த இதுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 13 அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து 289ங்கிறது 17 ஸ்கொயரோட வேல்யூ தான். ஸோ அப்போது 17 அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருச்சு. ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 17 எடுத்துட்டோம். இப்போது ஈக்குவல்ட்டில் இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எப்படி வரும்? 52 × 17 ஈக்குவல் டு 13 × x அப்படின்னு சொல்லி வரும். இப்போ வந்துட்டு பாருங்கள், நம்மக்கிட்ட எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் ஈக்குவல்ட்டில் இருக்குது. அப்போ அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணி 13x. ஸோ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 13 இப்படி வந்து கொண்டு வரதோட ஈஸியாக ஈக்குவல்ட்டில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. ஒரு 13 13, 4 13 52. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்குது? 4 × 17. அப்போது 4 × 17 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறத ரிமைனிங் இருக்குது. அப்போ 4 17 என்னென்னு கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் 68. அப்போ 68 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னென்னா 68. ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 68. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். ஸோ இந்த மாடல்லையே இப்போது டைப் 9 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாடல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். த 15th சம் பார்த்தோம் இல்லையா? 15th 16th அதில் கொஞ்சம் ட்விஸ்டான சம். ப்ரீவியஸ் இயரில் ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் இது. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் 5 இன்ட்டு 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 பவர் n இன்ட்டு 3 பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் என்னோட மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்கள. இந்த இடத்துல நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ரூட் இருந்துச்சுன்னா அதை 1/2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுவே கியூப் ரூட் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/3ன்னு எழுதலாம்னு சொன்னோம்ல. இப்போ அதை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு இருக்குது. அப்போது அது நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். 3 அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு மேலே தான் ஸ்கொயர் ரூட். அப்போது அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 அப்படின்னு எழுதலாமா? இன்ட்டு ஆல்ரெடி பவர் 5 இருக்குது, இன்ட்டு 9 ஸ்கொயர்ன்னு இருக்குது. இந்த 9 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. நல்லா புரிஞ்சுதான்? அந்த 9 ஸ்கொயர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 × 3 தான் 9. ஸோ 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்ரெடி பவரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போது இது டோட்டலாக இது ரெண்டு மல்டிப்ளை ஆகுனா எப்படி வரும்? 3 பவர் 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு
இந்த பக்கம் 3 பவர் n அப்படின்னு இருக்கு இன்ட்டு இங்கே நல்லா கவனிங்க 3 இன்ட்டு √3 அப்படின்னு இருக்குது. அப்போது இதுக்கு என்ன மீனிங்னா 3 பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அது 1 இருந்தாலும் அதுதான், இல்லைனாலும் அதே மீனிங் தான். அப்போது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது 3 பவர் 1 அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரூட் அப்படிங்கிறது 3க்கு மேலே தான் இருக்குது. அப்போது ரூட்டை நம்ம என்ன எழுதுவோம்? 1/2ன்னு எழுதுவோமா? 3க்கு மேலே தான் இருக்குது. அப்போ 3 பவர் 1/2 அப்படின்னு சொல்லி வரும். இதை கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? நல்லா புரிஞ்சுதான். அந்த ரூட் அப்படிங்கிறத 1/2ன்னு எழுதிக்கிறோம், அவ்வளோதான். லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி அதை தான் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்களேன், ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தோணுதா? என்ன ஃபார்முலா இப்போ அடி இருக்குது? லெஃப்ட்லி பாருங்கள், a பவர் m இன்ட்டு a பவர் n. a சேமாக இருக்குது, பவர் m பவரில் வந்து இப்போ 1/2 இன்ட்டு 5 அப்படின்னு வரும். இங்கே அதே போல் இங்கேயும் இன்ட்டு a பவர் n. அதுக்கு முன்னாடி இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 பவர் 1/2 இன்ட்டு பவரில் 5 இன்ட்டு 5 இருக்கு இல்லையா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். 1 இன்ட்டு 5 5/2 அப்படின்னு வரும். அப்போது 3 பவர் 5/2 இன்ட்டு 3 பவர் 4 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் a பவர் m இன்ட்டு a பவர் nல இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 3 பவர் n இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1/2. இதுவும் எந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது? a பவர் m இன்ட்டு a பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கான ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இதுதான். அப்போது சேஞ்ச் பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். இந்த இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இருக்குது 3 பவர் 5 + 2ன்னு வந்திருக்கு, 5/2. அப்போ 5/2 ப்ளஸ் 4 அப்படின்னு வந்துருமா? ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் nனா a பவர் m ப்ளஸ் n எழுதுகிறோம். ஸோ ரெண்டுக்குமே ஏங்கிறது சேமாக தான் இருக்குது. அப்போ m ப்ளஸ் என்னங்கும் போது 5/2 + 4. அதே போல் இங்கேயும் a பவர் m ப்ளஸ் n. அப்போ பவர் இருக்கிறத ஆட் பண்ணும், n ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2. அவ்வளோதான். ஸோ இப்போ ஆட் பண்ணி எழுதியாச்சா? இப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன். a பவர் m ஈக்குவல் டு a பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது பேஸ் ஈக்குவல். அப்போது இது எந்த ஃபார்மேட்டில் மாறும்? பேஸ் ஈக்குவல் இல்லையா? அப்போ பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டு பவர் ஈக்குவல் பண்ணுவோமா? அதே மாதிரி தான் இங்கே ஈக்குவலாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணால் தான் நம்மளுக்கு என்னோட வேல்யூவை கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போது 5/2 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இப்போது இது எப்படி வரும்? நம்மளுக்கு தேவை என்னோட வேல்யூ. அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா n இங்கேயே வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 5/2 ப்ளஸ் 4 ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வருமா? -1 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதுபடி நம்ம இப்போ எழுதியாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இங்கே 4 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இது ரெண்டும் டிவைடில் இருக்குது. ஸோ அதனால் இது ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் பண்ண முடியாது. ஆனால் இது ரெண்டும் தனி வேல்யூவாக தானே இருக்குது. அப்போ 4ல் 1 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போது கவனிங்க, என்ன கிடைக்குது? 5/2 ப்ளஸ் 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1/, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ அப்போது -1/2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை எழுதியாச்சா. ஈக்குவல் டு n. ஸோ கேன்சல் பண்ணி கொண்டு வந்தாச்சா. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? 5/2 ப்ளஸ் 3 மைனஸ் 1/2 அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் 1 × 2 இங்கே 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும்? 5 ப்ளஸ் 3 × 2 6 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு n வந்துருமா? அப்போ 5 ப்ளஸ் 6 11, 11 மைனஸ் 1 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு n. கேன்சல் பண்ணால் 1 2 2 I 2 10. அப்போ என்னோட வேல்யூங்கிறது 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 6x² ப்ளஸ் 9x டிவைடட் பை 3x² மைனஸ் 12x. என்ன இவ்வளோ இதாக போட்டிருக்காங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டுக்கே, ரொம்ப ஈஸி. ஸோ போட்டுடலாமா? இப்போ வந்துட்டு பாருங்கள், ரெண்டுலேயுமே நல்லா பாருங்களேன். 6 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 3ன்னு எழுதலாமா? 9 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 3 × 3ன்னு எழுதலாமா? 3 1 × 3ன்னு எழுதலாம். 12 4 × 3ன்னு எழுதலாம். அப்போது நல்லா கவனிங்க, மேலேயும் சரி கீழேயும் சரி 3 அப்படிங்கிற வேல்யூ சேமாக இருக்குது இல்லையா? இப்போது அதே போல் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூமே மேலேயும் கீழே காமனாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 3x அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுக்கிறேன், கீழேயும் 3x அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போது கவனிங்க, 6 அப்படிங்கிறத
நம்ம எப்படி எழுதலாம் 2 into 3ன்னு எழுதலாம். ஸோ அப்போ அதில் தான் 3x அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன். அப்போ மீதம் உள்ள என்ன இருக்கும் 2x அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இங்கேயும் 3x அப்படிங்கிறத காமனாக நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த 3யும் எக்ஸையும் எடுத்துட்டேன். அப்போது மீதம் என்ன இருக்கும் ஒரே ஒரு 3 மட்டும்தான் இருக்கும். அப்போது +3 கீழே வந்துட்டு பாருங்கள் 3x. அப்போது 3யும் எக்ஸையும் எடுத்துட்டேன். அப்போ உங்கள் மீதம் ஒரே ஒரு x மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இங்கே வந்து பாருங்கள் 3xையும் எடுத்துட்டேன். அப்போ மீதம் இருக்கிறது 4 மட்டும்தான். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கும் 3x சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். அப்போது மீதம் இருக்கிறதுங்கிறது 2x + 3 divided by x minus 4 அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A 2x + 3 divided by x minus 4. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 10. ஸோ இந்த சம் கிடையாது, இந்த சம்மும் டைப் 10. ஓகேவா? ஸோ இது ஒரு ரொம்ப ஈஸி தான். ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். a/b = 4/3 எனில் 6a + 4b - 6a - 5b மதிப்பு காண்க. நல்லா கவனிங்கள. இப்போ இந்த இடத்துல நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 6a + 4b divided by 6a - 5b இதுதான் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த கொஸ்டினில் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் தேவைப்படுது. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி தான். அவங்களே கொடுத்துட்டாங்க a/b = 4/3. அப்போ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. அப்போ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எப்படி வரும் 6 × ஏவோட வேல்யூ 4 + 4 × பியோட வேல்யூ 3 divided by 6 × ஏவோட வேல்யூ 4 - 5 × பியோட வேல்யூ 3. இப்போ சால்வ் பண்ணால் எப்படி வரும் 6 4 24 + 4 3 12 divided by 6 4 24 - 5 - 3 15. ஸோ இப்போ வந்து பாருங்கள் 24 + 12 நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? 24 + 12 என்ன கிடைக்கும்னா 36. 24ல் 15 போயிடுச்சுன்னா 9 கேன்சல் பண்ணால் 1 9 is 9, 4 9 is 36. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A 4. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் சம் பாருங்கள். a⁻m - 3 = 1 எனில் m-இன் மதிப்பு காண்க. ரொம்ப 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 ஈஸி தான். இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க a⁻m - 3 = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம a⁻m = a⁻n இருந்துட்டுனா என்ன பண்ணலாம்? ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நல்லா கவனிங்கள. நம்ம ஒரு பவருக்கு மட்டும் ஒரு இது சொல்லுவோம். எனிதிங் பவர் 0 அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு a⁻m = a⁻n கொண்டு வந்தால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1 அப்படின்னா எனிதிங் பவர் 0னா நம்மளுக்கு பேஸ் ஈக்குவலாக இருக்கணும். இதே போல் இங்கேயும் வரணும். அப்போ 8/0 போட்டால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 1 அப்படின்னு தான் கிடைக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள். நோட் திஸ் பாயிண்ட். 8/0 எனிதிங் பவர் 0னா 1 தான். நம்மளுக்கு பேஸ் சேமாக வரணும். அதனால் 8/0ன்னு போட்டாலும் அந்த இடத்துல என்ன தான் கிடைக்கும்? 1 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 8/m - 3 இருக்குது. அந்த 1க்கு பதிலாக 8/0ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது எந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு? a⁻m = a⁻n ஃபார்மேட்டில் வந்துருச்சு. பேஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எப்படி கிடைக்கும்? m - 3 = 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு தேவை எம்மோட வேல்யூ தானே. ஸோ அப்போ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் எப்படி மாறும்? m = 3 அப்படின்னு மாறும் 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C 3. ஓகேவா? ஸோ இதுக்காக தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். 2⁻m = 8/1/3 divided 2⁻3 2/3 எனில் m-இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. 2⁻m = 8/1/3 divided 2⁻3 2/3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2⁻m அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ எல்லாமே இங்கேயும் பாருங்கள் 2 பவரில் வந்திருக்கு. அது இங்கேயும் ரைட் சைடில் இந்த ஒரு இடத்துல 2 பவரில் வந்திருக்கு. அப்போது இந்த 8 அப்படிங்கிறதையும் 2 பவரில் மாற்ற முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக மாற்ற முடியும். 2³ அப்படிங்கிறதா என்னது? 8. ஸோ அதை அப்படி எப்படி எழுதலாம்? 2³ அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி ஒன்று பவரில் 1/3 இருக்குது. ஸோ அதையும் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? டிவைடட் என்ன வரும்? 2⁻3 2/3 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன வரும்னு பாருங்கள். 2⁻m = இந்த 3 × 1/3. ஸோ பவரில் இப்படி தான் இருக்குது. அப்போ மல்டிப்ளை என்ன வரும்? 3 / 3 அப்படின்னு வருமா? அப்போ 2⁻3/3 டிவைடட் அடுத்து 2 பவர். அப்போ இங்கேயும் இப்படி இருக்குது பவரில் 3 × 2/3 அப்படின்னு சொல்லியிருக்கு.
இல்லையா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 × 2 6ன்னு கிடைக்குமா? அப்போது 6 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி இங்கே பவரில் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த 3க்கு கேன்சல் ஆயிரும். 1 3 is 3, 2 3 is 6ன்னு வந்துடும். அப்போ எப்படி வரும்? 2m = 2 டிவைடட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே டிவைடட் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்? 2m = இந்த 2 டிவைடட் பை 2 அப்படின்னா இது அப்படி எப்படி வரும்? 2 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் மீனிங் இல்லையா? ஸோ அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன். a⁻m டிவைடட் a⁻n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. அப்போது a⁻m - n எழுதலாமா? ஸோ அப்போ எப்படி வரும்? 2 1 - 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. 2m = 2 - 1 வரும். நம்மளுக்கு தேவை எம்மோட வேல்யூ. அப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இப்போ வந்துருச்சுன்னு பாருங்கள். a⁻m = a⁻n. பேஸ் ஆர் சேம். அப்போது எப்படி வரும்? பேஸ் ஆர் சேம்னா கேன்சல் பண்ணிட்டு பவர்ஸ் ஆர் ஈக்குவலா? அப்போது m = -1. ஸோ இதுதான் ஆன்சர். எம்மோட வேல்யூ -1. ஆப்ஷன் ஏ -1. எக்ஸாம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. √6084 ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியான வேல்யூ வந்துச்சுன்னா டானா மெத்தடில் போடுங்க. கொஞ்சம் அதிகமாக 5 ஸ்டெப் 6 டிஜிட் 5 டிஜிட்டு. இப்போ 6084க்கு பதிலாக 6084 இந்த மாதிரி 5 ஸ்டெப் டிஜிட்டு 6 டிஜிட்டு இந்த மாதிரி போகும்போது லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு 6084ங்கிறது ஈஸி தான். ஸோ அதனால் இதை வந்து டானா மெத்தட்லேயே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டானா மெத்தடில் ஃபஸ்ட்டு போடுங்க. 6084 என்ன வேல்யூ வரும்னா ஆன்சர் 78 தான் வரும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ரெண்டாவது வாய்ப்பில் போடுங்க ஃபஸ்ட்டு. அப்போது 3 0 4 2ன்னு வருமா? திரும்ப ரெண்டாவதுலேயே போட்டிங்கன்னா 1 0 2 2 4 1 2 2. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது ரெண்டாவது வாய்ப்பில். அடுத்து மூணாவது வாய்ப்பில் போடுங்க. 3 3 9 மீதம் 1 4 3 12 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள். ரெண்டாவது வாய்ப்பாடில் போடுறோமா? ரெண்டாவது வாய்ப்பாடில் வந்து போட்டிங்க அப்படின்னா 1 2 2 மீதம் 3 இருக்கும். I 2 10 2 2 4 1 2 2 இப்படி தான் வரும். திரும்ப மூணாவது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். I 3 15. ஸோ ஒரு 0 ஆட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 3 21. அடுத்து திரும்ப மூணாவது வாய்ப்பாடில் போடுங்க. மூணாவது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 1 3 3 மீதம் 2. அடுத்து வந்து என்ன வரும்? 6 3 18 மீதம் 2 9 3 27. அடுத்து இது எந்த வாய்ப்பாடில் போடலான்னா 13வது வாய்ப்பாடில் போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். 13 13 169 அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கொயர் வேல்யூனா ஆன்சரில் எடுத்து எழுதும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுத்தால் அதுதான் ஸ்கொயர் வேல்யூ. இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு? 2 × 2 × 3 × 3 × 13 × 13ன்னு கிடச்சிருக்கு. ஸ்கொயர் வேல்யூனா 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுத்து எழுதணும். அவ்வளோதான். அப்போ 2 2க்கு ஒரு 2 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். 3 2 3க்கு ஒரு 3 2 13க்கு ஒரு 13 இதை மல்டிப்ளை பண்ணி வரதான் ஆன்சர். 2 × 13 அடுத்து 2 × 3 6 6 × 13 என்ன கிடைக்கும்னா 78ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து அதே பாருங்க. √0.000040 6 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. அதே மெத்தட் தான் ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 0.00047661 இது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வேல்யூ? 0.00004761 இருக்கா? 4761ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா 4761 அப்படிங்கிறது 69ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 4769. 4769 61 67 × 67 இது ரெண்டையும் 69 × 69 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4761 கிடைக்கும். புரிஞ்சுதா? 4761 நம்மளுக்கு ஸ்கொயரில் தான் கேட்டிருக்காங்க. ஸ்கொயரில் கொடுத்து கேட்டிருக்காங்கன்னா ஸ்கொயர் வேல்யூவை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 4761 அப்படிங்கிறது 69 ஸ்கொயரோட வேல்யூ தான் 4761. அதாவது 69 × 69 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போது நல்லா கவனிங்க. 0 பாயிண்ட் இதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க.
இந்த 4761க்கு பதிலாக ஸ்கொயர் வேல்யூங்கிறது என்னது 69. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ரூட்லேருந்து வெளியே எடுத்து இதை எழுதுகிறோம். அடுத்து ஸ்கொயர் அப்படின்னா 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூன்னு சொன்னோன்னா 2 0க்கு அப்போ ஒரு 0 வரும். அடுத்து 2 0 இருக்குது, 2 0க்கு ஒரு 0. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இதை நல்லா கவனிக்கணும். ஒருவேளை 2 0 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 0.069 வந்திருக்கும். இந்த இடத்துல 4 0 வந்திருக்கு. அப்போ 4ல் பாதினது 2. ஸோ அதான் 2 0 69. 4761 அப்படிங்கிறது 69ஓட ஸ்கொயர் வேல்யூ. இதை ரூட்ல இருந்து நான் வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும்னா ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு அர்த்தம். ஸோ இதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்க, ரொம்ப ஈஸி. ரூட் ஆஃப் 0.289 டிவைடட் பை 0.00121 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு காண்கள்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்கள. இப்படி வெறுமனே கொடுத்துட்டு இதான ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் வேல்யூ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது பாயிண்டில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், எங்கே வந்து அதாவது பாயிண்ட்டை தள்ளி எத்தனை டிஜிட் அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்கே பாயிண்ட்டை தள்ளி 3 டிஜிட் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாயிண்ட் தள்ளி 5 டிஜிட் இருக்குது. அப்போது 5 0 ஆட் பண்ணி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் கீழேயும். அப்போது 1 2 3 4 5. அதே போல் கீழேயும் 1 2 3 4 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் மேலே என்ன வரும், 2 8 9 0 0ன்னு வரும். கீழே என்னன்னு வரும், 121ன்னு வந்துடும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 121 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 11 × 11 தான் 121. அப்போது இது ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுக்கும்போது 11 வந்துடும். 289 0 0. இப்போ நல்லா கவனிங்களேன். அப்போது இப்படி நீங்கள் போட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். 28,900 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 0வை நீங்கள் எப்படி பார்க்கணும், ரூட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா 2 0க்கு ஒரு 0 ஸ்கொயரை பொறுத்தவரையும். இதுவே கியூப் ரூட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா 3 0க்கு ஒரு 0 எடுக்கணும். அவ்வளோதான். இப்போது நல்லா கவனிங்க, இது ஸ்கொயர் தான். அப்போது 289ங்கிறது எதோட ஸ்கொயரு, 17 × 17 தான் என்னது 289. 17 ஸ்கொயருங்கிறத 289. அதுக்கு 17 போடுங்க. 2 0க்கு ஒரு 0 ஸ்கொயர்னா அவ்வளோதான். 170ஓட ஸ்கொயர் தான் 28,900. ஓகேவா? அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 170/11. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் கவனிங்க. பார்க்க கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஈஸி தான். ரூட் ஆஃப் 24 + ரூட் ஆஃப் 216 டிவைடட் பை ரூட் ஆஃப் 96ன்னு இருக்குது. ஸோ இப்போது இது ஸ்கொயர் ரூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு டானா மெத்தட்லேருந்தே போங்க. ஃபஸ்ட்டு 24க்கு போட்டிங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பில் 12, திரும்ப 2ல் போட்டிங்கன்னா 6, திரும்ப 2ல் போட்டிங்கன்னா 3, 3ல் போட்டிங்கன்னா தான் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது 24 அப்படிங்கிறதுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து 216க்கு ஃபஸ்ட்டு 2ல் போடுங்க. ஒரு 2 2, அடுத்து 16. அப்போது 0 8ன்னு வரும். திரும்ப 2ல் போட்டிங்கன்னா I 2 10, 4 2 8, திரும்ப 2ல் போட்டிங்கன்னா 2 2 4, மீதம் 1, 7 2 14. திரும்ப 3ல் போட்டிங்கன்னா 9 3 27, திரும்ப 3ல் போட்டிங்கன்னா 3 3 1. சரி, 216க்கு. அடுத்து 96க்கு ரெண்டாவது வாய்ப்பாடில் போட்டால் 4 2 8, மீதம் 1, 8 2 16, 2ல் போட்டால் 2 4, 2ல் போட்டால் 12, திரும்ப 2ல் போட்டால் 6, திரும்ப 2ல் போட்டால் 3 3 1. ஸோ இப்போ 96. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்கள, இது ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமா? இங்கே நல்லா கவனிங்களா, 24க்கு பாருங்கள், 2 × 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே 2 × 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 × 3 அப்படிங்கிறத நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ தான் வந்திருக்கு. அப்போ 24க்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 2 2க்கு ஒரு வேல்யூ. அப்போ ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுத்துடலாம், ரூட்லேருந்து. அடுத்து 2 × 3ன்னு இருக்குது. அதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஒவ்வொரு வேல்யூ தான் அப்போ இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 2 × 3ன்னு போட்டுக்கலாமா? அடுத்து 96க்கு, சாரி 216க்கு பாருங்கள், 2 2க்கு ஒரு 2 எடுக்கலாம். அதே போல் 2 3க்கு ஒரு 3 எடுக்கலாம். ஆனால் ஒரு 2 அப்படிங்கிறது 2 இருந்துச்சுன்னா ஒரே 2 எடுத்துருக்கலாம். இது வந்து ஸ்கொயரில் வராது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ப்ளஸ்ஸு 2 × 3 வெளியே ரூட்லேருந்து எடுத்துடலாம். இந்த 2 அப்படிங்கிறத எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரூட் ஆஃப் 2. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு பாருங்கள், சரி, அதே போல் இங்கே இன்னொரு 3 இருக்குது. அப்போது × 3. இந்த 2 3
ஒரே டிஜிட் தான் இருக்குது, அதனால் அது ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. அதே போல் கீழே பாருங்கள் 96க்கு 2 2க்கு ஒரு 2, அடுத்து இந்த 2 2க்கு ஒரு 2, அடுத்து 2 3ன்னு இருக்குது. இதை எதுவும் பண்ண முடியாது. அப்போது 2 × 2 × √2 × 3 அப்படின்னு சொல்லி வருமா? ஸோ இப்போ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இப்போ என்ன வரும்? 2 ரூட்டில் இருக்க 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் 6 ப்ளஸ் 2 × 3 6, ரூட்டில் இருக்க 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் 6, கீழே 2 × 2 4, ரூட்டில் இருக்க 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன வரும்? ஸோ இதெல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போது இந்த √6ங்கிறது சேமாக இருக்குது. 2 + 6 என்னென்னு கிடைக்கும்? 8. அப்போது இன்ட்டு √6 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து 4 / √6ன்னு இருக்குது. கேன்சல் பண்ணால் 1 4 4, 2 4 8. அதே போல் இந்த √6க்கும் இந்த √6க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னன்னா 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 2. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே கேன்சல் பண்ணி போகிறதுங்க ரொம்ப கஷ்டம். அதனால் டானா மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ √24 அதுக்கு வந்து டானா மெத்தட் போட்டோம். ரூட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் வேல்னா என்ன பண்ணுவோம்? 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3 அப்படின்னு எடுக்கணும். ஒருவேளை கியூப் √24 கொடுத்துருந்தாங்கன்னா டானா மெத்தட் போட்டு 3 2க்கு ஒரு 2 எடுக்கணும், 3 3க்கு ஒரு 3 எடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அடுத்து வந்து எது அதில் வராத ஒத்தையாக இருக்குது, இதே கியூப் ரூட்டில் வந்து பார்க்கும்போது ரெட்டை வேல்யூவாக இருந்தாலும் அதை தனியாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும்போது அது ஒத்தையாக இருந்துச்சுன்னா அது தனியாக ரூட்டுக்குள்ளே வராது. ஸோ அதனால் அது தனியாக எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். 0.00032 3/5 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போது எதுவுமே இல்லாத 3/5 அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா ஈஸியாக 32 மட்டும் கொடுத்து பவர் 3/5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா போட்டலாம். ஆனால் இங்கே பாயிண்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கேன்சல் பண்ணணும்ல. அப்போ பாயிண்ட்டு கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட்டு கேன்சல் பண்ணால் மேலே 32 இருக்குது, அதுதான் வேல்யூ. அப்போது பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 டிஜிட் இருக்குது. அப்போ 5 0 ஆட் பண்ணலாமா? 2 3 4 5 ஆட் பண்ணியாச்சு. பவரில் என்ன வேல்யூ இருக்குது? 3/5 அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. இந்த 32 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். 2வது வாய்ப்பால் 5 டைம் வருமா? 2/5 அப்படிங்கிறது 32. அதே போல் இங்கே 5 0 இருக்குது. 1 2 3 4 5. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 10/5 அப்படின்னு எழுதலாமா? அப்போ நல்லா கவனிங்க. 32ங்கிறது 2/5ன்னு எழுதலாம். கீழே இருக்க 1,00,000 10/5 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆல்ரெடி பவரில் 3/5 அப்படிங்கிறது இருக்குது. இதை போடாத விட்டுறாதீங்க. எழுதியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இங்கேயும் 2/5 இருக்குது, இங்கேயும் 10/5 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2க்கும் ஹோல் பவர் 5 அப்படின்னு எழுதலாமா? உடனே இப்படி யோசிக்கக்கூடாது. மேலேயும் பவர் 5 இருக்குது, கீழேயும் பவர் 5 இருக்குது. அந்த பவர் 5க்கும் பவர் 5க்கும் கேன்சல் பண்ணலாம். நோ, இட்ஸ் டோட்டலி ராங். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவரெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. சப்போஸ் 2/5 இருந்து கீழே ஒரு 2/3 இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 5க்கு 3 கேன்சல் ஆயிரும், 2/2 மட்டும் இருக்கும். அப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் இங்கே வேல்யூங்கிறதே வேறு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஹோல் பவர் 5ன்னு எழுதலாம். 2/10 ஹோல் பவர் 5. ஆல்ரெடி இங்கே 3/5 அப்படின்னு 3/5 அப்படின்னு சொல்லி பவரில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ கேன்சல் பண்ணால் 2/10 the whole power 3 அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே இங்கே உள்ளேயும் மல்டிப்ளை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1 2 2 I 2 10. அப்போ இப்படி எப்படி வரும்? 1/5 the whole power 3 அப்படின்னு வரும். இது நல்லா கவனிங்களேன். இந்த 3 அப்படிங்கிறது ரெண்டுக்குமே காமன் தானே, பவர் 3 அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஹோல் பவரில் இருக்குது. அப்போது இதை விவரித்து எழுதுனா 1/3 / 5/3ன்னு வருமா? ஸோ அப்போது இது எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். 1/3 அப்படிங்கிறது 1 தான். 5 கியூப் அப்படின்னா 125. ஸோ ஆன்சர் இதுதான், 1/125. ஆப்ஷன் ஏ. பாருங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரொம்ப ஒரு முக்கியமான சம். 5808 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க அது முழு வர்க்கமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எண் என்னன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. இந்த 5808 கூட எந்த எண்ணை மிகச்சிறிய எண்ணை பெருக்கணும் அப்படின்னா அது முழு வர்க்கமாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ஒன்று கவனிங்க, மிகச்சிறிய அப்படின்னாலே எல்சிஎம் அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய அப்படின்னு கேட்டாங்கன்னா HCF அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன எண் வருங்கிறதா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் மிகச்சிறியனா எல்சிஎம். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ அதை வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ 5808 இதுக்கு எல்சிஎம் ரெண்டாவது வாய்ப்பால் போட்டால் 2 2 4 மீதம் 1 9 2 8 சாரி 9 2 18 0 4 2 8 திரும்ப 2ல் போட்டால் 1 2 2 4 2 8 மீதம் 1 I 2 10 2 2 4 திரும்ப ரெண்டாவது வாய்ப்பால் போட்டால் 7 2 14 2 2 4 மீதம் 1 6 2 12 திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாலில் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே போடுறேன் பாருங்கள். போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 2 3 2 6 மீதம் 1 6 2 12 அடுத்து 3 2 6 திரும்ப இதை ரெண்டாவது வாய்ப்பால் போட முடியாது ஏன்னா 3 வந்துருச்சு. அப்போ மூணாவது வாய்ப்பால் போடுங்க. மூணாவது வாய்ப்பால் போட்டால் 1 3 3 2 3 6 1 3 3 இதை அடுத்து என்ன பண்ணலாம் 11ல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாமா. போட்டு அப்படின்னா 11 11 121 திரும்ப 11ல் போட்டால் 1. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் 2 × 2 × 2 × 2 இன்ட்டு 3 × 11 × 11 கொடுத்துருக்காங்களா. நம்மளுக்கு முழு வர்க்கம் தான் கேட்டிருக்காங்க. அது முழு வர்க்கம் ஆகும். வர்க்கம் அப்படின்னாலும் என்ன சொல்லியிருக்கேன் 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ. வர்க்கம்னா ஸ்கொயர் ரூட் அதை கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் வேல்யூ. கணம் அப்படின்னா கியூப் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுக்கணும். இப்போ நல்லா கவனிங்க 2 × 2 ஸோ 2 டைம் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே போல் 2 டைம் 2 வந்திருக்கு அதுக்கு பதிலாக ஒரு 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் 3க்கு தான் ஜோடி இல்லை. அதே போல் 2 11 வந்திருக்கு ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 11 எடுத்துக்கலாம். அப்போ ஜோடி எது இல்லையோ அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 3க்கு தான் 2 டைம் இல்லை ஜோடி இல்லாத இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 3. அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் பார்த்தா இதே மாடலில் தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே இப்போ வந்து இதெல்லாம் டைப் 11ல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகேவா இந்த மாடல் வந்து டைப் 11. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3600உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை வகுக்க அது முழு கணமாக மாறும். நல்லா கவனிங்க மிகச்சிறியன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் 1. 3600 கூட எந்த மிகச்சிறிய எண்ணை வகுக்க அது முழு வர்க்கமாக கணமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது வகுக்க அது பெருக்கன்னு சொல்லி பார்த்தோம் அது 1. இங்கே பெருக்கன்னு சொல்லி பார்த்தோம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இங்கே வர்க்கம்னு பார்த்தோம் இங்கே கணம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் வேல்யூ எடுக்கும்போது 3 வேல்யூக்கு ஒரு வேல்யூவை எடுக்கணும் இல்லையா அதுதான் மீனிங். ஸோ அப்போ மிகச்சிறியன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 3600க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3600 ஃபஸ்ட்டு 2லே போகலாமா. அப்போ ஒரு 2 2 மீதம் 1 8 2 16 0க்கு 0 திரும்ப 2லே போட்டிங்கன்னா 9 2 8 0க்கு 0 திரும்ப 2லே போட்டிங்கன்னா 4 2 8 மீதம் 1 I 2 10 0. அடுத்து என்ன பண்ணலாம் 3வது வாய்ப்பால் போங்க. 3வதுல வந்து போனீங்க அப்படின்னா என்ன வரும் 1 3 3 மீதம் 1 I 3 15 0 திரும்ப 3வதுலே போனீங்க அப்படின்னா 3வதுலே போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 3வதுல போனீங்க அப்படின்னா I 3 15 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திரும்ப 5வது வாய்ப்பால் போனீங்கன்னா 15 50 திரும்ப 5வதுல போனீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 5 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திரும்ப 2ல் போட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போது நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு மீனிங் என்ன 3600ஓட எந்த மிகச்சிறிய எண்ணை வகுக்க அது முழு கணமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கிடச்சிருக்க வேல்யூவில் என்ன 2 × 2 × 2 × 3 × 3 × 5 × 5 × 2 இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ பாருங்கள் ஸோ வகுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணம். ஸோ இப்போல்லாம் கவனிங்க 3 வேல்யூக்கு தான் ஒரு வேல்யூ எடுக்க முடியும். ஸோ அப்போது 2 அப்படிங்கிறது 3 வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ அது பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே வந்துட்டு பாருங்களேன் 2க்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத போயிருச்சு. இப்போது இங்கே 2 3 தான் இருக்குது. அப்போது இதுவும் கம்மியாக இருக்குது. ஒரு 3 கம்மியாக இருக்குது. அடுத்து 2 5 தான் இருக்குது. 3 5 இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். அப்போது 5க்கும் கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இதுலேயும் கம்மியாக இருக்குது. அப்போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா எது எதெல்லாம் ஜோடி இல்லாத இருக்கோ அத்தனை 2 டைம் வந்திருந்தாலும் சரி 1 டைம் வந்திருந்தாலும் சரி அது அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 2 1 டைம் இருக்குது. 3 அப்படிங்கிறது 2 டைம் வந்திருக்கு. 5 அப்படிங்கிறது 2 டைம் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஜோடி ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா நாம் என்ன பண்ணணும் நான் அந்த இடத்துல ஸ்கொயர் அப்படிங்கும்போது தான் 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுப்போம். அப்போ இங்கே 2 3க்கு ஒரு 3லாம் எடுக்கக்கூடாது. கியூப்னா 3 வந்தால் தான் ஒரு 3 3க்கு ஒரு 3 எடுப்போம். அப்போ 2 வந்திருந்தாலும் அந்த 2ஐயும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஓகேவா அப்போ 2 × 3 என்ன கிடைக்குன்னா 6. அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போங்க. 2 × 9 அப்படின்னு சொல்லி வருமா 9 × 25ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 450ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 450. ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக போகும்.
இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கனாலே கான்ஜுகேட் தான் எடுக்கணும். இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்து மேலேயும் கீழேயும் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கான்ஜுகேட் தான் எடுக்கணும். ஸோ இப்போ கவனிங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, √5 1 டிவைடட் பை √5 - 1ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுக்கணும்னா என்ன அப்படின்னா, கீழே இருக்குல்ல, கீழே இருக்கக்கூடிய சிம்பிளுக்கு ஆப்போசிட்டாக மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே வேல்யூவில் ஆப்போசிட் சிம்பிளோட √5 இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ +1 கீழேயும் √5 +1னால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. அப்போது இங்கேயும் √5 + 1 தான், இங்கேயும் √5 + 1 தான். அப்போ இது எப்படி மாறும், √5 + 1 the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா. கீழே வந்துட்டு பாருங்கள், √5 - 1 இங்கே √5 + 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் மல்டிப்ளேயில் தான் இருக்குது. அப்போ மல்டிப்ளேயில் எழுதலாமா. அப்போ √5 - 1 × √5 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்களேன், மேலே எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், a + b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab. கீழே பாருங்கள், a - b × a + b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, a² - b² இல்லையா. அப்போ இதில் என்ன தெரியுது, ரெண்டுலேயுமே ஏவோட வேல்யூங்கிறது √5, பியோட வேல்யூங்கிறது 1. இதுதான் ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ அப்போ இது ஃபார்முலா அப்படி எழுதலாமா. எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இங்கே a + b the whole square, அப்போது a² + b² + 2ab அப்படிங்கிற ஃபார்மேட்டில் விவரிச்சு எழுதுணுமா. அப்போ விவரிச்சு எழுதணும்னா √5 the whole square + b² அப்படின்னா 1 the whole square + 2abனா 2 × √5 × 1 விவரிச்சு எழுதியாச்சு. கீழே அப்போது a² - b² ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும்னா இங்கே ஏவோட வேல்யூ √5 ஸ்கொயர் மைனஸ் b²னா 1² அவ்வளோதான். இப்போ விவரித்து எழுதியாச்சு. ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ணலாம், விவரித்து எழுதியாச்சா. இங்கே √5 - 1, இங்கே √5 + 1. ஸோ இப்போ விவரிச்சு எழுதியாச்சு. ஸோ இப்போது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கு கேன்சல் பண்ணலாமா. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், மேலே என்ன இருக்குது 5 அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 5 மட்டும்தான் இருக்குது. 1² அப்படின்னா 1 தான் ப்ளஸ்ஸு. இங்கே 2 × √5 × 1 இருக்குது. அப்போ என்ன வரும், 2 × √5 அவ்வளோதான். அடுத்து கீழே என்ன தான் இருக்குது, அந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 5 மட்டும் தான் இருக்குது. 1க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே கவனிங்க, 5 + 1 6. ஓகேவா. அப்போ 6 + 2 × √5 அப்படின்னு இருக்குது. இதை நம்மளால் ப்ளஸ் பண்ண முடியாது 2வை, ஏன்னா 2 வந்து √5ஓட மல்டிப்ளையில் இருக்குது. கீழே /5 - 1 4. அப்போது 6 + 2 √5 / 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது இதில் நல்லா கவனிங்களேன், இந்த 6 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 2 × 3 அப்படின்னு எழுதலாம். அதே போல் 4 அப்படிங்கிறது 2 × 2ன்னு எழுதலாமா. அப்போது மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, 2 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அந்த 4க்கு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அது கீழே 4ல் டிவைடில் தான் இருக்குது. அப்போது இங்கே வந்துட்டு பாருங்கள், இதை 2 × 3ன்னு எழுதலாம். இங்கேயும் 1 × 2 அப்படிங்கிறத 1 × 2ன்னு எழுதலாம். அப்போது ரெண்டுலேயுமே என்னது 2 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ 2வை வெளியே காமனாக வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ மீதம் இந்த இடத்துல என்ன இருக்கும், 2 போயிடுச்சு, 3 இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 2 போயிடுச்சு, அப்போ √5 அப்படின்னு இருக்கும். கீழே 4 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. ஸோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், 1 2 is 2, 2 2s are 4. அப்போ என்ன வரும், 3 + √5 / 2. இதுக்கு மேலே இதை எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 3 + √5 / 2. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் 13, இது வந்து டைப் 12, இது நெக்ஸ்ட் பார்க்குறது டைப் 13. ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், 5 / 4 × 5 + 5 / 5 × 6 + 5 × 6 × 7 + எக்ஸட்ரா + 5 × 9 5 / 9 × 10 ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கை நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ இந்த சம் பார்த்தா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ கொடுத்துட்றேன். 1 / 2 × 3 ப்ளஸ் இதே மாடலில் தான் HSL நான் கொடுக்குறேன், டிஃப்ரெண்ட்டெல்லாம் கொடுக்கல. 1 / 3 × 4 ப்ளஸ் 1 / 4 × 5 ப்ளஸ் 1 / 5 × 6 ப்ளஸ் எக்ஸட்ரா 1
இங்கே ப்ளஸ் வரும் 9 into 10 1 divided by 2 into 3 plus 1 divided by 3 into 4 plus 1 divided by 4 into 5 plus 1 divided by 5 into 6 plus etc plus 1 divided by 9 into 10. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது சேமாக இருக்கணும். 555 அப்படிங்கிறது சேமாக இருக்கா நியூமரேட்டர்? செகண்ட் என்ன அப்படின்னா, நடுவில் இருக்கக்கூடிய சிம்பிள் அப்படிங்கிறது சேமாக இருக்கணும். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு சேமாக இருக்கா? தேர்டு ஃபைனல் ஸ்டெப் இதுதான். ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மல்டிப்ளேயில் இருக்கணும். ஆனால் அந்த மல்டிப்ளேயில் இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வேல்யூவோட மல்டிப்ளேயாக இருக்கணும். புரியுதா? இப்போ இங்கே 4 இருக்குன்னா 4 into 5, 4க்கு அடுத்த வேல்யூ 5, 5 இருக்கா, அடுத்தடுத்த வேல்யூவோட மல்டிப்ளேன்னு சொன்னேன். அப்போ 5க்கு அடுத்து 6 மல்டிப்ளேயில் இருக்குது. 6 இருக்குது, 6ஓட அடுத்த வேல்யூ 7, அப்போது அடுத்தடுத்த வேல்யூவோட மல்டிப்ளேயாக இருக்குது. இங்கேயும் 9 into 10. ஸோ இதுவும் அடுத்தடுத்த வேல்யூவோட மல்டிப்ளேயாக சேமாக வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த 3 சேமாக இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு. அவ்வளோதாங்க ஃபார்முலா. ரொம்ப ஈஸி, ஷார்ட்கட் ஃபார்முலா. முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு. ஸோ இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த இடத்துல முதல் உறுப்பு எதை எடுக்கணும் அப்படின்னா, 5 டிவைடட் பை 4ங்கிறது முதல் உறுப்பு. கடைசி உறுப்புன்னு எதை எடுக்கணும்னா 5 டிவைடட் பை 10. அவ்வளோதான். ஸோ முதல் உறுப்பு அப்படிங்கிறது 5 டிவைடட் பை 4 மைனஸ் கடைசி உறுப்பு அப்படிங்கிறது எது, 5 டிவைடட் பை 10. அவ்வளோதான். ஸோ இப்போ மைனஸ் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 into 10 50 மைனஸ் 5 into 4 20 டிவைடட் பை 4 into 10 40ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 5ல் 20 போயிடுச்சுன்னா என்னது, 30 டிவைடட் பை 40. ஸோ கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சலு. அப்போ என்ன கிடச்சிருக்கு, 3 டிவைடட் பை 4. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 3/4. ஓகேவா? இதே மெத்தட் தான், அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். a star b equal to 2a minus 3b plus ab எனில் 3 star 5 plus 5 star 3 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், 2 இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 star plus 5 3 star 5 plus 5 star 3. ஸோ இதில் அப்போ 3 star 5 ப்ளஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும், 5 star 3 அப்படிங்கிறத என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போனா தான் இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 star 5 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா 2 ஏன் தனியாக கண்டுபிடிக்கிறோம்னா, இதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவுக்கு ஒரு வேல்யூவும் பிக்கு ஒரு வேல்யூவும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம அப்படியே 2க்கும் காமனாக போட்டோம்னா, இதில் நல்லா கவனிங்க, இதில் ஏ வேல்யூ எடுத்தோம்னா 3 வரும், பி வேல்யூ எடுத்தால் 5 வரும். ஆனால் இதில் ஏ வேல்யூ 5 வரும், பியோட வேல்யூ 3 வரும். அதனால தான் ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது a star b equal to 2a minus 3b plus abல ஃபஸ்ட்டு 3 star 5 வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 star 5 எடுத்துக்க போகிறோம். இதில் ஏவோட வேல்யூங்கிறது 3, பியோட வேல்யூங்கிறது 5. ஸோ இப்போ இதுபடி கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a star b equal to 2a minus 3b plus ab. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ வந்து நல்லா கவனிங்க. அப்போது a star b இந்த இடத்துல தான் a வந்து 3, பியோட வேல்யூ 5. இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 2 into ஏவோட வேல்யூங்கிறது 3 மைனஸ் 3 into பியோட வேல்யூ 5 ப்ளஸ் a into b. அப்போது 3 into 5. ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 2 into 3 6ன்னு கிடைக்கும். 6 minus 15 ப்ளஸ் 3 5 15 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ப்ளஸ் 15க்கும் மைனஸ் 15க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல a star பியோட வேல்யூன்னு என்ன கிடச்சிருக்கு, 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. செகண்டாக என்ன பண்ணணும், 5 star 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதில் ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், 2a minus 3b plus abல சப்ஸ்டியூட் பண்ணுமா? அப்போ 2a minus 3b plus ab எடுத்துக்கிறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into ஏவோட வேல்யூ இங்கே 5 மைனஸ் 3 into 3 பியோட வேல்யூ ப்ளஸ் 5 into 3. அவ்வளோதான். இப்போ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 2 into 5 நான் 10 மைனஸ் 3 into 3 மைனஸ் 9 ப்ளஸ் 5 into 5 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து போட்டாச்சு. 5 into 3 இல்லையா, 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எடுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, 10ல் 9 போயிடுச்சுன்னா 1, அப்போது 1 + 15 என்ன கிடைக்கும், 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு
ஏ ஸ்டார் பியோட வேல்யூ 5 ஸ்டார் 3 இந்த இதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணும்போது 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட கேட்டது என்ன, ப்ளஸில் கேட்டிருக்காங்க, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது 3 ஸ்டார் 5 ப்ளஸ் 5 ஸ்டார் 3 இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போது 3 ஸ்டார் 5க்கு என்ன வேல்யூ கிடச்சது 6. இப்போ இங்கே ஏ ஸ்டார் பி அப்படின்னா இந்த இடத்துல 3 ஸ்டார் 5ன்னு அர்த்தம். அடுத்து இங்கே 5 ஸ்டார் 3 ஏ ஸ்டார் பிக்கு பதிலாக தான் 5 ஸ்டார் 3 அதை எடுத்திருக்கும். அப்போ இதோட வேல்யூங்க என்ன 16. ஆட் பண்ணால் 6 + 16 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 22ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 22. ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறது டைப் 15 பார்க்க போகிறோம். இதில் ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா கொஸ்டினில் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா மைனஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள். கொஸ்டினில் நான் சொல்கிறது ப்ளஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் எடுத்துக்கோங்க ஃபார்முலா. இதுவே கொஸ்டினில் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் வந்துச்சுன்னா ஃபார்முலா ப்ளஸ்ஸுங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இதுவே கொஸ்டினில் ஒரு இடத்துல ப்ளஸ் இன்னொரு இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா இதுக்கும் ப்ளஸ்ஸுங்கிற ஃபார்முலாவை தான் எடுத்துக்கணும். அதே போல் கொஸ்டினில் 2 இடத்துலையுமே மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கும் ப்ளஸ்ஸுங்கிற ஃபார்முலா. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ்ன்னு அப்படின்னு கொஸ்டினில் வந்துச்சுன்னா மைனஸ் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, x + 1/x = 5 எனில் x² + 1/x² அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, x² ± 2. நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டினில் 2 இடத்துலையுமே ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ்க்கான ஃபார்முலா தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே 2 இடத்துலையுமே ப்ளஸ் வந்திருக்கு. அப்போது நாம் என்ன ஃபார்முலா எடுக்கணும், மைனஸ் எடுக்கணும். x² - 2ங்கிற ஃபார்முலா எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு டவுட் மட்டும் தான், ஃபார்முலா எடுத்தாச்சு. எக்ஸுக்கான வேல்யூ நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 5. இதை தான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கவனிங்க. x² இருக்கா, அப்போது 5² - 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 5² 25 -2 25ல் 2 போயிடுச்சுன்னா 23. இதுதான் ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சுதா? இதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், x - 1/x = 5 எனில் x² + 1/x. ஓகேவா? x² + 1/x என்ன, இந்த இடத்துல ப்ளஸ் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், கொஸ்டினில் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு வந்தால் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், ப்ளஸ்ஸுங்கிற ஃபார்முலாவை தான் எடுத்துக்கணும். இங்கேயும் ஸ்கொயர் அப்படின்னு தான் வந்திருக்கு. அப்போ ஸ்கொயர் அப்படின்னாலே அதுக்கு ஃபார்முலா x² ± என்னது 2 தான். அதில் ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்து ஃபார்முலாவை மாற்ற போகிறோம், அவ்வளோதான். இங்கே நம்மளுக்கு மைனஸ் ப்ளஸ் வந்திருக்கு, அப்போ மைனஸ்க்கான ஃபார்முலாவை தான் எடுத்துக்கணும். அப்போ we have to take x² - 2ங்கிற ஃபார்முலா. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன, அதே 5 தான். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், 5 ஃபார்முலா படி 5² - 2. ஓகே, இங்கே வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 25. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன் இல்லையா, ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் மைனஸ் யூஸ் பண்ணணும். மற்றது எல்லாத்துக்குமே மைனஸ் ப்ளஸ் வந்தாலும் சரி, ப்ளஸ் மைனஸ் வந்தாலும் சரி, அதுக்கான ஃபார்முலா ப்ளஸ்ஸுங்கிற ஃபார்முலாவை தான் எடுக்கணும் இல்லையா. அப்போது x² + 2. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ப்ளஸ் வரும். அப்போ 5² 25 + 2 27. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 27. ஸோ லிட்டில் கன்ஃபியூஸ்ட். ஸோ என்ன அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மைனஸ் ஃபார்முலா வரும், ப்ளஸ் அப்படின்னு கொஸ்டினில் வரும்போது. வேறு எப்படி வந்தாலும் மைனஸ் வந்தாலோ அல்லது மைனஸ் ப்ளஸ் வந்தாலோ அல்லது ப்ளஸ் மைனஸ் வந்தாலோ அதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் மைனஸ் அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் 27. அடுத்து கியூபில் கேட்டால் அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ இது கியூபு, அதே மெத்தடு தான். கொஸ்டினில் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா மைனஸ்க்கான ஃபார்முலா எடுக்கணும். ஆனால் இங்கே ஒன்று மட்டும் மாறும். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா x² ± 2 எடுப்போம். இங்கே கியூப் அப்படின்னு வரும்போது x³ ± 3x. எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா இங்கே ஆட் ஆகிக்கும். இங்கே கியூபு இந்த இடத்துல 3ன்னு வந்துடும், அவ்வளோதான். ஓகேவா? கொஸ்டினில் ப்ளஸ் வரும்போது மைனஸ்க்கான ஃபார்முலா, மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ்க்கான ஃபார்முலா, ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ்க்கான ஃபார்முலா, அதே போல் மைனஸ் வந்ததுனாலும் ப்ளஸ்க்கான ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ளஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. அப்போது மைனஸ்க்கான ஃபார்முலா தான் எடுக்கணும். ஆனால் கியூப் ஃபார்முலா, அப்போ கியூப் ஃபார்முலானா இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது மைனஸ் ஃபார்முலானா எப்படி வரும், x³ - 3x. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ எது, 4 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 4³ - 3 × 4 அப்படின்னு சொல்லி வருமா. 4³ அப்படின்னா என்னது,
4 × 4 16, 16 × 4 64 மைனஸ் 3 4 12. 64ல் 12 போயிடுச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 52. ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. இதே மெத்தடில் மைனஸ் வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1/x = 3 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x3. நான் என்ன சொல்லிட்டேன், ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்க்கான ஃபார்முலா தான் எடுக்கணும். கியூப் அப்படியில் கொடுத்துருக்காங்க. அப்போ கியூப் அப்படின்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ்ஸு என்ன போடணும் 3x அப்படின்னு போடணும். எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 3 கியூப் ப்ளஸ் 3 × 3. ஸோ அப்போ என்ன வரும் 3 கியூப் அப்படின்னா 27. 3 × 3 9, 9 × 3 27. ஸோ அடுத்து ப்ளஸ் 3 × 3 9. அப்போ 27 + 9 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 36. ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது ஹோல் கியூப்பில் ஒரு டைப்பு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். y - 1/y the whole cube equal to 27 எனில் y cube minus 1/cube equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பாருங்களேன். y minus 1/y the whole cube 27 அப்படின்னா ஹோல் கியூபுக்கு 27. அப்போது நல்லா கவனிங்க, 3 ஸ்கொயர்னா 9, 3 கியூப் தான் 27. அப்போ இங்கேயும் கியூப் அப்படிங்கும்போது இங்கேயும் 3 கியூபோட வேல்யூ தான் 27ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது y - 1/y வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 3ன்னு வருமா? புரியுதா? y - 1/y the whole கியூபோட வேல்யூ 27, 3 கியூபோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது y - 1/y வேல்யூ என்னவா இருக்கும் 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்கே மைனஸ், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ கியூபுக்கான ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இதில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் கியூப்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது இங்கேயும் ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போது இங்கே ஒய் இருக்கிறதுனால ஒய் கியூப் ப்ளஸ்ஸு 3yன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அது தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பு எடுத்து போட்டு காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, இப்போது என்ன வரும், இந்த இடத்துல ஒய் கியூபா ப்ளஸ்ஸு 3y அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு பாருங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 the whole power cube ப்ளஸ் 3 × ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 3 பவர் கியூப் அப்படின்னா 27 ப்ளஸ் 9 அப்படின்னு கிடைக்கும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 36. ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 36 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு. ஓகேவா? இதுதான் ஃபைனல் டைப்பு. ஒரு தொட்டியில் 4ல் ஒரு பாகத்தில் 135 லிட்டர் தண்ணீர் உள்ளது. 180 லிட்டர் தண்ணீர் இருந்தால் எவ்வளவு பாகம் நிறையும்? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பங்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல லிட்டர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ரைட் சைடில். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த பாகம் அப்படிங்கிறது 4. ஓகேவா? அதில் ஒரு பாகம் என்னன்னு சொல்லிட்டாங்க 135 லிட்டர். அப்போது 4ல் ஒரு பாகம் அப்படிங்கிறது 135 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 180 லிட்டர் தண்ணீர் இருந்தால் எவ்வளவு பாகம் நிறையும் 4ல்? அதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, 4ல் ஒரு பாகம் என்னன்னு கொடுத்துட்டாங்க 135 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து எத்தனை பாகம்னு தெரியாது, ஆனால் லிட்டர் மட்டும் 180ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு 135 ஈக்குவல் டு 1/4 × 180 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ எக்ஸை இங்கேயே வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ கொண்டு போனால் 1/4 × 180 × 135 வருமா? அடுத்து இதை ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிட்டே வரலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 1 4 4, 3 4 12, மீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் 6 அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் 1 4 4, 4 4 16, மீதம் வந்து 2 இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 4 4 20, சாரி 4வது வாய்ப்பால் தான் அடிக்கிறோம். அப்போ 4 20 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். இங்கே 45 அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதுக்கு முன்னாடி இந்த 135 இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போகும்போது அப்போ என்னவா மாறும்? மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/135 வருமா? ஸோ அது அப்படியே 135 வரக்கூடாது, நல்லா கவனிங்க. 1/135 தான் வரும். திரும்ப நான் இந்த ஸ்டெப்பை போட்டு காட்டுறேன். இப்போது இங்கே வந்து எழுதியிருக்கோம் x × 135 = 1/4 × 180. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். ஸோ அதனால் எக்ஸ் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு 135 மட்டும் அங்கே கொண்டு போகிறோம். அப்போ 1/4 × 180 ஆல்ரெடி இருக்குது. இந்த மல்டிப்ளைல இருக்க 1/35 இந்த பக்கம் வந்தால் எப்படி வரும்? 1/35 வரும். ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், 5வது வாய்ப்பாடிலே கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், 2 5 10 மீதம் 3 இருக்கும், 7 5 35. இங்கே கேன்சல் பண்ணால் 3 5 15 மீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 6 5 30 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுமா? அடுத்து வேறு எப்படி கேன்சல் பண்ணலாம்? 3வது வாய்ப்பாடில் 9 3 27. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 1 3 3 2 3 6 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். திரும்ப 1 3 3 3 3 9 4 3 12 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் இல்லையா? ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 4 இந்த நாளுக்கு 4 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேன்சல் ஆகி மீதம் நம்மளுக்கு எவ்வளோ மட்டும் இருக்குன்னு பாருங்கள். x = 1/3 இருக்குது. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1/3 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் என்னன்னா எக்ஸோட வேல்யூ 1/3, ஆப்ஷன் ஏ. அப்போது 3ல் ஒரு பாகம். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அப்போது ஒரு பாகம் ஆல்ரெடி போயிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போது 3ல் ஒரு பாகம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபைனல் சம்மு, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு. 10 நாற்காலிகளோட விலை அப்படிங்கிறது 4 மேசைகளோட விலைக்கு சமமாக இருக்கான். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. 10 நாற்காலியோட விலை அப்படிங்கிறது எத்தனை மேசைகளுக்கு? 4 மேசைகளோட விலைக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகளோட விலை அப்படிங்கிறது ரூபாய் 4000. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ரூபாய் 4000. அப்போ கவனிங்க, அப்போ எப்படி வரும்? 15 நாற்காலிகள் மற்றும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேர்த்து, ப்ளஸ் 2 மேசைகளோட விலை அப்படிங்கிறத எவ்வளோ? ரூபாய் 4000ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 12 நாற்காலிகள் மற்றும்னா ப்ளஸ் 3 மேசைகளோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இதில் ஒரு நாற்காலியோட விலையும் தெரியாது, ஒரு மேசையோட விலையும் தெரியாது. ஆனால் கேட்டிருக்கிறது 12 நாற்காலிக்கும் 3 மேசையோட விலையும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாற்காலியோட விலை என்ன, ஒரு மேசையோட விலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நாம் 12 நாற்காலிக்கு எவ்வளோ வரும், 3 மேசைக்கு எவ்வளோ வருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு பாருங்கள், அப்போது மேக்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக அதுக்கு ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு வரணும். இங்கே வந்துட்டு பாருங்களேன், 10 நாற்காலி விலை = 4 மேசைகளின் விலைன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போது இது எப்படி இருக்கும்? 10 = 4 இருக்கா? இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5 = 2. அதாவது 5 நாற்காலியும் 2 மேசையும் ஈக்குவல். அதுதான் இங்கே அர்த்தம். இப்போ இதை வச்சு தான் ஒவ்வொன்றா நம்ம போட்டு வர போகிறோம். நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்கல்ல, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நாற்காலியோட விலை என்ன, அடுத்து மேசையோட விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 15 நாற்காலி ப்ளஸ் 2 மேசை = 4000 கொடுத்துருக்காங்களே, அந்த கொடுத்துருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேசை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாற்காலின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு நாற்காலியோட விலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நல்லா கவனிங்க. ஆல்ரெடி 15 நாற்காலின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்? 5 நாற்காலிங்கிறதும் 2 மேசையும் ஈக்குவல்னு தெரியும். அப்போ 2 மேசைக்கு பதிலாக 5 நாற்காலின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 நாற்காலிக்கு பதிலாக 2 மேசைன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேசைக்கும் நாற்காலின்னு சப்ஸ்டியூட் பண்ணி நாற்காலியோட விலை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 2 மேசை அப்படிங்கிறது 5 நாற்காலின்னு தெரியும். ஸோ அப்போது 5 நாற்காலின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? = 4000. ஸோ 15 + 5 என்னன்னு கிடைக்கும்? 20. அப்போ 20 நாற்காலி = 4000. அப்போ என்ன அர்த்தம்னா 20 நாற்காலியோட விலை அப்படிங்கிறது 4000. நம்மளுக்கு தேவை ஒரு நாற்காலியோட விலை. அப்போது இந்த நாற்காலி இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த 20 இந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போது ஒரு நாற்காலி வந்துருமா? இங்கே 4000 அப்படின்னு இருக்குது. அப்போது என்ன கிடைக்கும்? 0க்கு 0, 1 2 2, 2 2 4 0. அப்போது ஒரு நாற்காலியோட விலை எவ்வளோ அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு நாற்காலியோட விலை அப்படிங்கிறது 200 ரூபா.
ஓகேவா? ஸோ ஒரு நாற்காலியோட விலையை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒரு மேசையோட விலை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கும் இதை வச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா நாற்காலிக்கு பதிலாக மேசையை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது நாற்காலியை பார்க்கும்போது 5 நாற்காலிங்கிறது 2 மேசை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 நாற்காலி ப்ளஸ் 2 மேசையோட விலை அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது 4000 ரூபாய். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல 15 நாற்காலி அப்படிங்கும்போது மேசைக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது 5 நாற்காலி ஒரு மேசை. அடுத்து 10 நாற்காலி 5 நாற்காலி வந்து பார்த்திங்கன்னா 2 மேசை. அப்போது 10 நாற்காலிங்கிறது 4 மேசை. 15 நாற்காலிங்கிறது எத்தனை மேசை வரும்? 3 மேசை வரும். புரியுதா? என்ன அவங்க கொடுத்துருக்கோம், நம்ம இங்கே என்ன ஈக்குவல் பண்ணோம்? 5 நாற்காலிங்கிறது 2 மேசை. நம்ம இங்கே மேசையாக தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது 5 நாற்காலி 2 மேசைனா 10 நாற்காலிங்கிறது அப்போ 2 + 2 4. 15 நாற்காலி அப்படிங்கிறது 4 + 2 6. அப்போ 6 மேசை. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 6 மேசை. மேசைக்கு சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் 2 மேசை ஈக்குவல் டு 4000. அப்போ என்ன அர்த்தம்னா 2 + 6 + 2 8. 8 மேசையோட விலைங்கிறது 4000 ரூபாய். அப்போ ஒரு மேசையோட விலை கண்டுபிடிக்கணும்னா 8 இந்த பக்கம் கொண்டு போனால் ஒரு மேசை ஈக்குவல் டு 4000 / 8ன்னு வருமா? கேன்சல் பண்ணால் ஒரு 8 8 8 40 0க்கு 0. அப்போது நாற்காலியை கம்பேர் பண்ணும்போது மேசையோட விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு மேசையோட விலைங்கிறது 500 ரூபாய். இப்போ இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நம்மக்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தது என்ன? 12 நாற்காலி 3 மேசைகள். ஓகேவா? அப்போது 12 நாற்காலி. ஒரு நாற்காலியோட விலை நம்மளுக்கு தெரியும். அப்போது 12 நாற்காலி அப்படின்னா ஒரு நாற்காலியோட விலை நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 200 ரூபாய் கண்டுபிடிச்சோம். அப்போ எப்படி வரும்? 12 × 200 மல்டிப்ளை பண்ணால் 2400. அடுத்து மேசை கண்டுபிடிக்கணும். எத்தனை மேசை வந்து அவங்க கேட்டிருக்காங்க? 3 மேசைகள். ஒரு மேசையோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 500. அப்போ 3 மேசைனா 3 × 500 என்ன கிடைக்கும்? 1500. நம்மக்கிட்ட கேட்டது என்ன? ரெண்டுத்தையும் சேர்த்து 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேஜைகள். அப்போ 12 நாற்காலி ப்ளஸ் 3 மேஜை இதை கண்டுபிடிக்கணும். அப்போ இதான் கண்டுபிடிச்சாச்சு. 12 நாற்காலியோட விலை என்ன? 2400. 3 மேசையோட விலை 1500. ஆட் பண்ணால் 3900 கிடைக்கும். இதுதாங்க ஆன்சர். கொஞ்சம் லாங் சம்மு தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3900 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கேட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் காய்ஸ் நீங்கள் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் குரூப் 4க்கான பேட்சில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 2 நம்பர்ஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணிக்கலாம். அல்லது அந்த 2 நம்பர்ஸில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது ஹோல் கோர்ஸ். ஸோ இதில் தமிழ், மேத்ஸ், ஜிகே எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் போகும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு லெவலாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஆட் பண்ணுவோம். டெய்லி டாஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஆட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஆட் பண்ணுவோம். மந்த்லி படித்து டெஸ்ட் எழுதணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்குன்னு தனியாக ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் போகும். அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே லெவல் 1 அப்படின்னா சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே தமிழ், மேத்ஸ், ஜிகேல இருக்கக்கூடிய சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு போகும். லெவல் 2ல ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்கூல் புக் வைஸஸ் போகும். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா 90% நீங்கள் தரவாயிருவீங்க. சிலபஸ் வைஸாக இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் கிளாஸ் முடியுதுன்னா உடனே டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து லெவல் 3லேருந்து டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும். சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். டெஸ்ட்டு லெவல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்து சிலபஸ் வைஸாக எங்கெங்கே படிக்கணுமோ கொடுத்துருவோம். அதே போல் லெசன் வைஸ் நோட்ஸுமே கொடுத்துருவோம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸும் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அடுத்து லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸாக டெஸ்டர்ஸ் வந்துட்டு போகும். இப்போது 6th தமிழ்னா 6th சயின்ஸ், 6th சோஷியல் சயின்ஸ் அப்படி போகும். லெவல் 5 ஃபைனல் ரிவிஷன் தான். ஸோ அதில் டெய்லி டிஸ்கஷன்ஸ் தான் போகும். ஓகேவா?
ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக போகும். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி அப்படிங்கிறது குரூப் 4 கோர்ஸ், இந்த குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்குமே இந்த குரூப் 4 கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான வேலிடிட்டி. ஓகேவா? எப்போ குரூப் 4 எக்ஸாம் வருதோ அது வரைக்கும் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது தொடரும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் குரூப் 4க்கு என்னென்ன படிக்கணுமோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 100% சிலபஸ் அப்படிங்கிறத இதில் கவர் பண்ணிடுவோம். ஸோ ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். இந்த இதுக்கு படிக்கிறவங்க குரூப் 2க்குமே படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக குரூப் 1க்கு இருக்கக்கூடிய லெவலில் கிளாஸ் வந்து முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லுவோம். அதனால தான் ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ்மே வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்டஸும் ஸ்கூல் புக் வைஸாக இருக்கும். தமிழுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக் அண்ட் அட்வான்ஸ் தமிழுக்கு இயல் வைஸ் டெஸ்டஸ் தனியாக வந்து கொடுத்து ஆட் பண்ணுவோம். ஸோ இயல் வைஸாக டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுப்போம். சிலபஸ் வைஸாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதுலேயே தரவு பண்ணிடலாம். அதே போல் ஜிகேவுக்கு போகும்போது லெசன் வைஸாக நோட்ஸ் வந்து கொடுப்போம். என்னென்ன நீங்கள் குரூப் 4க்கு படிக்கணுமோ அந்த சிலபஸ் படி லெசன் வைஸ் நோட்ஸ் கொடுப்போம். ஸோ படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, பக்காவாக இருக்கும். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அட்மிஷன் அக்டோபர் 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.